ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு மூவி தான் எட்டு வந்துருக்கேன். ஓகேயாடா. அப்புறம் ஒரு பேட்டை விஷயமே இருக்குது. இந்த மூவி வந்து டேக்கோக்கு தான். டேக்கோக்கில் ஜேகே டாப்பா வச்சபடி ஸ்டோரி ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஓகேயாடா. உங்களோட நேமே மீனாட்சினுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கேட்ட இந்த ஸ்டோரியை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கேளுங்க. எப்படி இருக்குங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஜூலை 18 உங்களோட பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி யோமினுக்கு ஒரு மூவி கொடுக்க சொல்லியிருக்கீங்க. அதில் டாப் ஜிமினா இருக்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் அதை ரெடி பண்ணி போடுறேன். ஓகே இடம். இங்கே பாருங்கள் சிஸ்டர், நான் எல்லாருமே என்கிட்ட எஃப்எஃப் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற எஃப்எஃப் எல்லாம் நான் நோட் பண்ணி தாண்டா வச்சுருக்கேன். நான் எல்லா எஃப்எஃப்பையும் ஒரே நேரத்தில் போட எனக்கு கொஞ்சம் அது பிடிக்கல. ஏன்னா நான் ஃபுல்லாகவே அந்த எஃப்எஃப் எல்லாத்தையுமே என் பண்ண என்னால் முடியல. அதனால நான் ஒவ்வொரு எஃப்எஃப்ஐயாக உங்களுக்கு ஃபுல்லாகவே என் பண்ணியிருந்தேன். ஓகே அடம். ரொம்ப லென்த் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாகவே வேணால் நான் ஸ்டோரி கொடுத்து முடிச்சிருந்தேன். ஓகேயா. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கேட்ட எஃப்எஃப்ஐங்க நான் ஒவ்வொருத்தருக்கா ஒன் பை ஒன்னாக கொடுப்பேன். ஓகே. உங்கள் எஃப்எஃப்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் லிட்டில் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி லிட்டில் பிளேஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி டேயை வச்சு கேட்டிருக்கீங்க. டாப் வந்து நம்ம ஜேகே இருக்கிற மாதிரி. ஜேகே வந்து ஒரு மாஃபியாவாகவும் டே வந்து ஒரு லிட்டில் பிளேஸுங்கிறீங்க. லிட்டில் பிளேஸ்னால் நம்ம டே வந்து ஒரு பூர் பீப்புள் மாதிரி இருக்கணுமா, இல்லை டே வந்து ரொம்ப குட்டியே ரொம்ப சின்னதாக இந்த ஒரு டாய் சைஸுக்கு இருக்கிற மாதிரி வேணுமா? எனக்கு அதுக்கு உள்ள மீனிங் புரியலடா. ஓகேயா. ஹேட் ஆகிக்காதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணி லிட்டில் பிளேஸுங்கிற மாதிரி நீ கமெண்ட் பண்ணியிருந்த. லிட்டில் பிளேஸ்னால் டே வந்து ஒரு பூர் பர்சண்டாக இருந்து டேக்கி நம்ம ஜேகே ஒரு மாஃபியாவை இருந்து ஹெல்ப் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி லவ் காட்டுற மாதிரி ஸ்டோரி வேணுமா? இல்லை டே வந்து ஒரு டாய் சைஸுக்கு, டாய்னா தெரியும்ல, அந்த சைஸுக்கு ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் கொஞ்சம் சின்ன சைஸில் சின்னதாக மாறிட்டு அப்புறம் ஜேகேவோட ஹெல்ப்பால் மறுபடியும் நார்மல் லுக்குக்கு பெரிய டேயாக மாறுற மாதிரி வேணுமா? அதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணு. இதில் நீ வந்து இல்லை டே வந்து பூர் பாயாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தா பூர்னு போடு. இல்லைக்கா டே வந்து சின்னதாக மாதிரி தான் பெருசாக வரணும்னா ஸ்மால்னு போடு. ஓகேயாடா. அவனோட கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் பேசுகிற விட இருக்கிறது பெண் திறமை தெரிஞ்ச ஐம் ரியலி சாரிடா. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே. ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போ அப்படியே ஒரு காலேஜ் தான் கட்டுது. காலேஜில் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படியே அவங்கவுங்க கிளாஸ் ரூம் போகிறாங்க. இந்த மாதிரி கிளாஸ் ரூம் போனால் அதே காலேஜுக்குள்ளே இப்போ நம்ம விமின் 2 பேருமே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா நம்ம ஜிமினா தான் எப்படியோ நம்ம காலேஜுக்கு வந்துட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வேற ஒரு கெத்தான மூமெண்ட்டாக திங்க் பண்ணி காலேஜுக்குள்ளே வேற என்ட்ரி ஆகுறாங்க. நேராக என்ட்ராகி நம்ம டேக்கும் ஜிமினாவுக்கும் எது கிளாஸ் ரூமுங்கிறது கூட தெரில. ஆமாம், என்னடா காலேஜ் இவ்வளோ சைலண்டாக இருக்குது. காலேஜுன்னா ரேக் பண்ணுவாங்க, புள்ளி பண்ணுவாங்க, அங்கங்கே ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு சொன்னால் இது என்ன காலேஜே இவ்வளோ சைலண்டாக இருக்குது, காலேஜ் ஒரு லீவோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்கவும், லூசு பையில இன்றைக்கி தான் காலேஜ் ஃபஸ்ட் டேட்டே உனக்கு லீவ் விட்றாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லோரும் கிளாஸ் ரூம் போயிருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டேன். அங்கே வர ஒரு ஸ்டாஃப்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம், குரூப் எடுத்திருக்கோம், அது எங்கே இருக்குங்கிற மாதிரி கேட்டு நேராக அவங்க கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருந்தா அவ்வளோ கிளாஸுமே ரொம்ப சைலண்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டாக நோட் பண்ணிகிட்ருக்காங்க. பா, எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் எவ்வளோ அமைதியாக அழகாக இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீமின் 2 பேருமே ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக கிளாஸ் ஆகி கரெக்டாக அவங்க கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ராகிறாங்க. இப்படி என்ட்ரானா அங்கே ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அந்த ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே அப்படியே ரோபோ மத்திய உட்காந்துருக்காங்க. அங்கிட்டும் நகரில் இங்கிட்டும் நகரில். மற்ற கிளாஸ்லையாவது கொஞ்சம் சைலண்டாக கிளாஸை கவனிச்சிட்டு மற்றபடி பக்கத்தில் இருக்க பசங்கள்ட்டெல்லாம் பேசிட்டுலாம் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த கிளாஸ் ரூமில் அவ்வளவும் ரொம்ப மட்டியே உட்காந்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி ஸ்டச்சு மட்டி இருக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு என்னடா தப்பான கிளாஸ் ரூமுக்கு எதுக்கு வந்துட்டோமா என்ன? என்னடா அங்கிட்டும் திரும்ப மாட்டேங்கிறானுவ, இங்கிட்டும் திரும்ப மாட்டேங்கிறானுவ, அப்படியே நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் 2 பேரும் கரெக்டாக கிளாஸ் ரூம் டோர்கிட்ட வந்து நின்னா இப்போ அந்த ப்ரொஃபஸர் தான் 2 பேரையுமே நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நாங்கள் இந்த கிளாஸ் தான் காலேஜுக்குள்ள என்ட்ராக அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்கிறது. இந்த மாதிரி சொன்னோம்.
லாஸ்ட்டு டெஸ்க் தான் ஃப்ரீயாக இருக்குது அங்கே போய் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வீமின் 2 பேருமே அதே மாதிரி வராங்க. லாஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துருந்துட்டு அவ்வளோவும் வியர்டாக உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணுறாங்க. எல்லாருமே வியர்டாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிவிட்டு என்னடா நடக்குதுங்க? என்ன எல்லோரும் ரூபம் மாட்டி அவர் கிளாஸ் எடுக்க எடுக்க அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நோட்ஸ் எழுதுறாங்க. கேட்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு ஆன்சரும் பண்ணுறாங்க. என்ன இவ்வளோ சைலண்டாக இவ்வளோக்குள்ள க்ரிப்பாக இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம வீமின் பேசிக்கிட்டு இருக்கத வீமின் பக்கத்தில் இன்னொரு பையன் உட்காந்துருப்பான்ல, அவன் நோட் பண்ணிவிட்டு ஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன உஷ்ஷுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே தான் என்ன உஷ் அப்படிங்கிற மாதிரி வேற கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். டே அமைதியாருடா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லவும் இப்போ நான் என்ன சொன்னேனுங்க, அவன் தான்டா உஷ்ஷுங்கிற மாதிரி சொல்லி நம்மளை பார்த்தோன்னா என்னன்னு கேட்டால் நம்மளை திட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சைலண்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். சைலண்டா அமைதியாக தானடா இருக்குது, டே உன் சவுண்டு தான்டா அவருக்கு கேட்காம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படி நம்ம டேயோட முகத்தை க்ளோஸ் பண்ணபடி அவங்க எல்லோரும் எப்படி ரூபம் மாதிரி உட்காந்து எழுதுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் எழுதுறாங்க. அந்த மாதிரி எழுதாம அந்த கிளாஸ் ரூம் எண்ட் ஆகி அந்த ப்ரீடு பிரேக் ஆகி அப்படியே அந்த ப்ரொஃபஸர் வெளியே போனால் அப்பா ப்ரொஃபஸர் போயிட்டாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ வெறும் அடுத்த செகண்ட் பக்கத்தில் இருக்க பர்சன்ஸ் கூட ஜாலியாக பேசுகிறாங்க, ஹக் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. கிளாஸ் ரூமே அடுத்த செகண்டில் வர்ற மாதிரி மாறிட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதை பார்த்துட்டு இங்கே என்னடா நடக்குது, இவ்வளோ நேரம் இந்த விளையாட்டுலேயே இல்லாத மாதிரி ஏதோ ரோபோஸ் மாதிரி ரோபோஸோட கிளாஸ் ரூம்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ என்னடா இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டே என் மேலெலாம் பேப்பர் பாலை தூக்கி எறியாதடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கட்டணும். டே என் மச்சான் மேலேயாடா பேப்பர் பாலை தூக்கி எறிகிற, இப்போ பாருடா என் நோட்டில் இருக்க பேப்பரை மட்டும் உருட்டி இன்றைக்கி நீ இந்த பிளேஸ்லேருந்து போக முடியாத அளவுக்கு நான் பேப்பரை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே மேலே பேப்பர் பாலை தூக்கி எறிஞ்சிட்டான்ட்டு நம்ம ஜிம்மினாவும் பேப்பர் பால் செஞ்சு அந்த பையனை அடித்து விளாண்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தா இப்போ நம்ம டே எதனா உஷ்ஷுன்னு சொல்லி நிப்பாட்டியிருப்பார்ல சவுண்டு போடாதன்ட்டு அந்த பையனை நோட் பண்ணிவிட்டு ஆமாம் எல்லோரும் கொஞ்சம் செகண்ட் அப்படியே ஃப்ரீஸிங்காக இருந்தபடி இருந்தீங்களே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும் உனக்கு தெரியாதா, தெரிலானுங்க போய் தானடா கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னான். நீங்களும் இங்கே தான் ஃபஸ்ட் இயர் வந்திருக்கீங்க, ஏன் அந்த ப்ரீடில் அவ்வளோ சைலண்டாக இருந்தீங்க, இந்த ப்ரீடில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களே, ஒருவேளை ப்ரொஃபஸர் வரலன்னு என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை இப்போ ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்தார்ல அவர் தான் நமக்கு ஹெட்டாம், அது மட்டும் இல்லை அவர் ரொம்ப ரூடாம், ரொம்ப கோல்டாம். நாங்கள் மார்னிங் இந்த ப்ளே கிரவுண்டில் தான் இருந்தோம், சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த பர்சன் தான் அவங்க காலேஜுக்குள்ளே என்ட்ரானாங்களா, அவங்களோட கார் என்ட்ரானதை பார்த்துட்டு சீனியர் பசங்களாம் அப்படி ஓடிட்டாங்க. என்னடா அவ்வளோ பேர் இவ்வளோ வேகமாக ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்போ அதில் ஒரு சீனியர் தான் இவரோட நேமை சொல்லி இவர் இருக்க சொல்ல அந்த பிளேஸில் யாருமே ரேக் பண்ணக்கூடாது, புல்லி பண்ணக்கூடாது, யாராவது ஒரு பர்சன்ட்டை ஹேட் ஆக்குற மாதிரி பண்ணால் அவர் பனிஷ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரொஃபஸரோட அந்த கேரக்டரை மொத்தமாக சீனியர் இந்த பசங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்களும் இந்த பிளேஸில் கிரவுண்டில் நிற்காதீங்க, டைம் ஆயிடுச்சு, அவங்க கிளாஸ் ரூமை பற்றி போயிருங்க, இல்லாட்டி இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்னடா அங்கே ஒர்க்குன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சீனியர் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா அதே மாதிரி தான் நம்ம ப்ரொஃபஸர், அதாவது அந்த ப்ரொஃபஸர் வேறு யாரும் இல்லை நம்ம ஜொங்குக் தான். ஜொங்குக்குள்ளே என்ட்ரானதை பார்த்து நியூவாக என்ட்ரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே அது எல்லா ப்ரொஃபஸர் மாதிரி தானேங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை நோட் பண்ணிவிட்டு டைம் வேறு இவ்வளோ ஆயிடுச்சு, கிளாஸ் ரூம் போகாமல் இந்த பிளேஸில் உங்களுக்கு என்ன ஒர்க்குங்கிற மாதிரி அந்த ப்ளே கிரவுண்டை மட்டும் 10 டைம் ரன் பண்ணபடி ஓட விட்ருவாரு. இந்த மாதிரி பண்ண மூமெண்ட்டை பார்த்து நாங்கள் எல்லோரும் பயந்து போய் நேராக கிளாஸுக்கு ரன் பண்ணபடி வந்துட்டோம். இல்லைன்னா எங்களுக்கும் பனிஷ்மெண்ட்டு தான், நீங்கள் லேட்டாக வந்துமே உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலன்னு நினைக்க சொல்ல நீங்கள் சந்தோஷம் தான் படணும், லேட்டாக வந்துட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்காம இருக்கிற வரைக்கும். நெக்ஸ்ட் டைம்லாம் இவ்வளோ லேட்டாக வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு அந்த பையன் பேசிட்டு அப்படியே அவன் சீட்டில் உட்காந்தபடி அவனோட ஒர்க்லாம் பண்ணுறான். இந்த மாதிரி பண்ணான். என்ன
இப்படி ஒரு ப்ரொஃபஸரா? அப்படிங்கிற மாதிரி நம்மட்ட ஷாக் ஆகி அப்படி ஜிமினா பக்கம் திரும்பி, டேய் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன்டா. நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான்டா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. எல்லாத்தையுமே கேட்டியா? டேய் என்னடா சீனியர் தான் நம்மளை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ப்ரொஃபஸரே நம்ம ஜாலியாக இருக்க விட மாட்டார் போலக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் போக போக பார்த்துக்கலாம்டா நீ டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நம்மகிட்டே கொஞ்சம் கம்ஃபர்ட் படுத்துறாரு. இந்த மாதிரி கம்ஃபர்ட் படுத்தினா அன்றைக்கி காலேஜ் எண்ட் ஆகி ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ப்ளே கிரவுண்டில் ஹோல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் இயர் நியூவாக ஜாயின் ஆகிருப்பாங்களா, அவ்வளோ பேருமே நம்ம ஜங்குக்கு ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆக சொல்கிறாரு. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆக சொன்னால் அதே பிளேஸில் தான் நம்மகிட்டே நிற்கிறாரு, ஜிமினாவும் நிற்கிறாரு. இந்த மாதிரி நான் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ரூல்ஸ் சொல்கிறாரு, இந்த டயத்துக்குள்ளே காலேஜுக்குள்ளே வந்துடணும், இந்த டயத்துக்குள்ளே கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிடணும், தேவையில்லாமல் காரிடோரத்தில் அங்கிட்டு இங்கிட்டு நடக்கக்கூடாது, தேவையில்லாமல் வெட்டி கதை பேசக்கூடாதுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக ரூல்ஸாக எடுக்கிறாரு. இதெல்லாம் யாரெல்லாம் மீறீங்களோ அவங்களுக்கு இந்தந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டுன்னு ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் வச்சுருக்காரு. அவ்வளோ பனிஷ்மெண்ட்டு கேட்டு அவ்வளோ பேர் ரொம்ப ஷாக். ஆனால் பனிஷ்மெண்ட்டையும் சொல்லியாச்சு, ரூலையும் சொல்லியாச்சு, இனி உங்கள் விருப்பம், இனி உங்கள் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் அவங்க ஹவுஸ்க்கு போக அலோவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி அலோவ் பண்ணால் நம்மகிட்ட ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு, இப்படி ஒரு ப்ரொஃபஸர், ச்சே இப்படி ஒரு ப்ரொஃபஸர் நினைக்க சொல்லி கடுப்பாக இருக்குடா. காலேஜுக்கு வந்து என்ஜாய் பண்ணலான்னு தான்டா நான் வந்தேன். எவ்வளோ ரூல்ஸ் அடிக்கிருக்கான் பாரு. இங்கே பாரு 2 பக்கம் வரைக்கும் எழுதியிருக்கேன்டா, ஃபுல்லாக ரூல்ஸ் தான்டா அப்படிங்கிற மாதிரி வேறு காட்டுறாரு ஜிமினாட்டம். சரி விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீமேலுமே அவங்கவுங்க ஹவுஸ்க்கு போகிறாரு. அப்படி அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகிட்டு மார்னிங் அது மீதி அவர் தான் ரூல்ஸ் போட்டார், ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு. வீமென் 2 பேருமே சீக்கிரமாகவே காலேஜுக்கு வந்துருந்தாங்க. காலேஜுக்கு வந்துட்டு ஒரு ட்ரீ கடையில் தான் உட்காந்துருந்து நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிமினா ஸ்நாக்ஸை நம்ம டே சாப்பிட்டா, டே ஸ்நாக்ஸை நம்ம ஜிமினா பிடுங்கி சாப்பிட்டாரு. அவங்க ஸ்நாக்ஸை சாப்பிட சொன்னால் பக்கத்தில் இருக்க பசங்களோட ஸ்நாக்ஸை பிடுங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி சைல்டிஷாக விளாண்டபடியே ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்ருக்க அந்த பிளேஸ்க்குள்ளே ஜங்குக்கோட கார் காலேஜுக்குள்ளே என்ட்ராகுது. இந்த மாதிரி ஜங்குக்கோட கார் வந்ததை பார்த்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே ரன் பண்ணபடி ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா, என்னடா சூறாவளியில் சுனாமி ஏதாவது வருதா என்ன? எல்லோரும் இப்படி ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீமென் 2 பேரும் ஷாக். ஆனால் அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே வெளியே வர்றாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு வெளியே வர மொமெண்ட்டை பார்த்துட்டு, டேய் சூறாவளி இல்லை, சுனாமி இல்லை, நம்ம ப்ரொஃபஸர்டா எழுந்திரிச்சு ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்ம டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை ஹோல்ட் பண்ணபடி நேராக கிளாஸ் ரூமுக்கு இழுத்துட்டு ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா இப்போ அங்கே டைம் ஸ்கிப் ஆகி கரெக்டாக இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி கிளாஸ் நடந்துட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்விக்கெலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளாஸும் கொடுக்குறாரு, கொஞ்சம் டெஸ்ட்டுக்கு ஸ்டடி ஒர்க்கிங் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி ஒன்றா பண்ணிகிட்டு இருக்க சொல்ல இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தால் ஜங்குக்கு அப்படியே அந்த காலை பேசிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க சொல்ல ஜங்குக் ஸ்மைல் பண்ணபடி பேசுகிறாரு. இவ்வளோ நேரம் வரப்பாக இருந்த நம்ம ஜங்குக்கோட ஃபேஸில் ஒரு பன்னி ஸ்மைல் வருது. இதை நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. இந்த ஸ்மைலை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஏன் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கே நோட் பண்ணுறாரு. டே என்னடா ப்ரொஃபஸர் அந்த மாதிரி பார்த்துட்ருக்க? டே ஜிமின், ப்ரொஃபஸர் சிரிக்க சொல்ல, இதுக்கு முன்னாடி இதே ஸ்மைலை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தோணும் சிரிப்பு மட்டும்தான் அப்படியே இருக்கும், சிரிப்பு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாரு அவரோட கேரக்டரை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்து எழுதலைன்னா அதுக்கு திட்டுல போகுதுங்கிற மாதிரி நோட்ஸ் எடுத்து கொடுக்குறது மாதிரி கொடுத்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 2 பீரியடு பிரேக் ஆகி பிரேக்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ப்ளே பண்ணி விளாடுவோம்ல ஸ்போர்ட்ஸு, அதையும் நம்ம ஜங்குக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு. ஃபுட்பால் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம டேயோட கிளாஸ் ரூமில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிரவுண்டுக்கு போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு நல்லாவே ஃபுட்பால் விளாட தெரியும். அதனால அவங்களோட ஸ்டூடெண்ட் அவங்களோட கிளாஸுங்கிறதுனால நம்ம ஜங்குக்கு இன்றைக்கி அந்த ஃபோர்ட்ஸ் சார் இருப்பார்ல, அவர் வரலன்ட்டு ஜங்குக்கு தான் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து நிற்கிறத பார்த்துட்டு, என்னடா கிளாஸில் தான் நம்மளை படாப்படுத்துறாருன்னு பார்த்தா இப்படி ஸ்போர்ட்ஸ் பிளேஸ்லேயும் வந்து நின்றுக்கிட்டு நான் தான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேனுங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே சரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே பாலை த்ரோ பண்ணபடியும்
ஒரு டீமோட ஹேண்ட்ஸில் பாலை கொடுத்துட்டு நானும் வரேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன செய்வார்னா அவர் வேர் பண்ணியிருப்பார்ல அப்புறம் ஒரு ஷர்ட் அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. உள்ள பனியன் கிளாத் இருக்குது. ஷர்ட்டை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேஸில் அது டஸ்ட்டு எதுவும் படாத மாதிரி ஒரு பிளேஸில் மாட்டிட்டு சரி வாங்க எல்லோரும் கிரவுண்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வராரு. இந்த மாதிரி கிரவுண்டுக்கு வந்தா இப்போ நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை நம்மகிட்டே நோட் பண்ணுறாரு. ஏய் இந்த ஹேண்ட்ஸையும் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினை ஷாக் ஆகி என்னடா அப்போ என்னன்னா அந்த சிரிப்பை பார்த்து என்ன இப்போ என்னடா ஹேண்ட்ஸை பார்த்துனுங்கிற என்னடா வளரிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே நம்ம ஜிமினா நம்மகிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் ஹே நல்ல ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் முழுக்க டேட்டா போட்ட பர்சன்ட்டாக இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம ஜிமினாட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக் வேர் பண்ணியிருக்க பனியன் கிளாத்தும் அது நெக்கு வரைக்குமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி பிளாக் கலரில் தான் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஹாட்டா அப்படி நிற்கிற ஜங்குக்கை பார்த்து இவ்வளோ நேரம் பயங்கரமாக பயந்துட்டு இருந்தவங்க ஜங்குக்கோட இந்த லுக்கை பார்த்து அங்கே இருக்கிற பர்சன்ஸ் நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ரொம்ப ஷையாவாகுறாங்க. என்னடா ப்ரொஃபஸர் இந்த மாதிரி இருக்காங்கங்கிற மாதிரி ஜங்குக்கை முழுக்க நோட் பண்ணால் ஜங்குக்கு எல்லாருக்குமே டீச் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி டீச் பண்ணால் நம்ம டேக்கு தான் ஜங்குக்கோட அந்த ஸ்மைலும் ஒரு பக்கம் முழுக்க அந்த டாட்டா போட்டிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் இதை எங்கேயோ பார்த்தேனேங்கிற மாதிரி திரும்ப திங்க் பண்ணால் இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கு வர பால் அப்படியே வேகமாக வருது. எல்லாருமே நோட் பண்ணால் நம்மகிட்டே ஜங்குக்கு எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படிங்கிற திங்கிங் மட்டும்தான் வருது. இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். டே மச்சான் கண்ணை எங்கடா கொண்டு போய் வச்சுருக்க பால் ஒன்றை பார்த்தாண்டா வருது ஐஸை ஓப்பன் பண்ணி பாருடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி கத்துன அந்த சவுண்டுக்கு அப்படியே நம்மகிட்ட பாலை நோட் பண்ணால் கரெக்டாக டேயோட ஃபேஸ்லேயே பால் இந்த மாதிரி விழுந்தா இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்த ஜங்குக்குமே ஷாக் ஆகி டேய் பால் அவ்வளோ வேகமாக வருது என்னத்தடா பாட்ட உனக்கு கிக் பண்ண தெரிலன்னா தள்ளியாவது போய் தொலையலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக டே கிட்ட தான் அவ்வளோ பேர் வராங்க. இந்த மாதிரி வந்தா அப்பா ஃபேஸ்லேயே அடிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே ஃபேஸை ரப் பண்ணபடி கீழே தரையில் விழுந்துட்டார்ல தரையில் அப்படியே எழுந்து உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காண்டான் ஜங்கு கம்மியே டே கிட்ட உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜங்கு கம்ப்ளீட்டே ப்ராடஸ்டரை தூக்கினபடி மெடிக்கல் ரூமுக்கு கூப்பிட்டு போய் பால் விழுந்த வீக்கெட்டுக்கு ஒரு பக்கம் சீஸ் மொத்தமே சவந்து வீங்கி போச்சு. அதுக்கு ஆயில்மெண்ட்லாம் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணோம். நம்ம ஜிமினா பக்கத்தில் உட்காந்துட்டு டேக்கு வலிக்குதோ இல்லையோ ஜிமினா மெடிசன் அப்ளை பண்ண அவர் க்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னடா அவங்க ரெண்டுத்துக்கு பிரச்சனை ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க முதல்ல நீ கிளாஸ் ரூம் போட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை பிடிச்சி திட்டுவோம். ஆனால் டேய் பக்கத்தில் அவனுக்கு சின்னதாக தான் அடிபட்டுருக்கு. அவன் தானா கிளாஸ் ரூம் வந்துடும் உன் கிளாஸ் ரூம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அங்கேருந்து அனுப்பிட்டு டே நோட் பண்ணுறது இந்த மாதிரி நோட் பண்ணோம். இந்த மாதிரி மெடிசன் மொத்தத்துமே அப்ளை பண்ணிவிட்டு அந்த பர்சன் அங்கேருந்து போகவும் ஜங்கு கம்ப்ளீட்டே கிட்ட இங்கே பாரு ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ண சொல்ல அதை மட்டும்தான் திங்க் பண்ணணும். ப்ளே கிரவுண்டில் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்க சொல்ல எதை திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல மைண்டை ஒழுங்காக வச்சுக்கோ, மைண்டையும் ஹார்ட்டையும் ஒழுங்காக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டேட்டை என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க சொல்ல நம்ம ஜங்குக்கு யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஹேய் நீ தானா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தா நம்ம ஜங்கு காண்டாக்கி உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ சிரிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கோவமாக நம்ம பார்த்து முறைச்சிட்டு உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுடாங்கிற மாதிரி அங்கேருந்து வேகம் பேர் வருந்த மாதிரி போனால் நம்ம டேக்கு தான் ஒரே சிரிப்பு. ஐயோ நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி அந்த வேலையை சொல்லிக்கிட்டு நேராக ஜம்ப் பண்ணபடி டான்ஸ் பண்ணபடி என்ஜாய் பண்ணபடியே கிளாஸ் ரூமுக்குள்ளே வராரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வர மொமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டே மச்சான் பால் விழுந்து வேகத்தில் பைத்தியமாயிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் இல்லைடா பைத்தியம்லாம் ஆகலை அப்போ ஏன்டா இப்படி வியடாகவே நடந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னத்தடா கண்டுபிடிச்சி தொலைச்ச ஏதோ விஞ்சனி மெதி வேற பேசிகிட்டு இருக்க கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு டேய் நான் தான் சொன்னேன்ல அந்த பன்னி ஸ்மைல் ஒரு ஹேண்ட்ஸம் இருக்க டாட்டா போட்டிருக்குது அது எனக்கு தெரியணும்ல தெரியும் யார் அது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேய் ஜேகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான்
ஜேகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஷாக் ஆகி, உண்மையிலேயே சொல்றியாடா ஜேகேவாடா அப்படிங்கிற மாரி கேட்கவும், நல்லா எனக்கு தெரியும் அது ஜேகே தான் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்படி சொன்னா, அப்போ நான் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு டவுட்டா இருக்குடா. நீ நீ சொல்லியிருக்க. ஜேகேங்கிற மாதிரி உன்ட்ட ஒரு பெர்சன்ட் வந்து பேசினாங்க. உனக்காக ஒரு பிரேஸ்லெட்லாம் குடுத்தாங்கன்னு என்ட்ட சொன்ன. பட் அது ப்ரொஃபஸர்ங்கிறது எப்படிடா நீ கரெக்டா சொல்ற? எனக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்மைலும் அவனோடயே தான். அப்புறம் இந்த ஒரு பக்கம் ஹேண்ட் ஸ்மெலுக்கு டாட்டா போட்டிருக்கட்டும் அவன் தான். அவன் தான் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படி சொல்றத கேட்டுட்டு நம்ம ஜெமினால நம்பவே முடியல. சரி வா, ப்ரொஃபஸர் எங்கே இருக்காருங்கிற மாதிரி தேடி போவோம். தேடி போகிறோமா? ஆமாண்டா, உன் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை கிளாஸ் நடந்துகிட்ருக்க சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு வெளியே கூட்டு போயிட்டு நம்ம ஜொங்குக்கு எங்கே இருக்காருங்கிற மாதிரி ஜொங்குக்கு தான் தேடுறாங்க. இந்த மாதிரி தேடினா ஜொங்குக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு நேராக காரிடோரியத்தில் ஸ்டாப் ரூமை பார்த்து போனேன். இப்போ பாருடா, ஜொங்குக்குன்னு கூப்பிட்டா திரும்புறாரான்னு பார்ப்போம். டே அவரோட நேம் தானே திரும்புவார் அப்படிங்கிற போய் சொல்லவும், வாயை மூடிட்டு அந்த ஸ்டெப்லாம் மேலே ஏறி போவாங்களா அந்த பிளேஸில் மறைஞ்சு நின்று இப்படி காரிடோரியத்தில் ஸ்டாப் ரூம் போகிற நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா நம்ம ஜொங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். டேய் என்னடா ப்ரொபோசர்ட்ட அடிக்கடி வாங்கி கொடுத்துட போறியாடா? ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற குரங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மியா திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா வாய மூடிட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு தான் திரும்பி பார்த்துருப்பார்ல ஜொங்குக்குன்னு கத்துனதோட அதை நோட் பண்ணிவிட்டு நம்ம டெய்லியும் ஜிமினாவும் அமைதியாக இருந்தோம். நம்ம ஜொங்குக்கு வந்து எல்லா பக்கமும் நோட் பண்ணிவிட்டு சரி வேறு யாரையாவது கூப்பிட்ருப்பாங்கங்கிற மாதிரி அப்படின்னு ஒரு 2-3 ஸ்டெப் முன்னாடி போனோம். ஹேய் ஜேகே எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்மகிட்ட கத்துறாரு ஜேகேன்னு சொல்லி. இந்த மாதிரி கத்துனா நம்ம ஜங்குக்கு திரும்பி நின்றுட்டு எவன்டா அது ஏன் நேமை வச்சு இந்த மாதிரி கத்தி கூவி விற்றுக்கிட்டு இருக்குது, முன்ன வாங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திடுவார். பார்த்தியா ஜேகேன்னு சொல்ல சொல்ல நீ நம்பலல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட பேசிகிட்டு இருந்தா கரெக்டாக வீமின் முன்னாடி நம்ம ஜேகே வந்துட்டு நிற்கிறாரு. இப்படி நிற்கிறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி அப்படியே அவருக்கு டீரியே வந்துடுச்சு. நம்ம ஜொங்குக்கு பார்த்து இந்த மாதிரி க்ரை பண்ணப்படி நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டால் நம்ம டேயோட ஃபேஸ் அப்படியே திருப்பி ஜொங்குக்கு காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டினா ஜொங்குக்கு வந்து நிற்கிறத பார்த்துட்டு டேயுமே ஷாக் ஆகி 2 பேருமே அப்படியே ஃப்ளோரில் விழுறாங்க. இந்த மாதிரி விழுந்தோம். நம்ம ஜொங்குக்கு அப்படியே முறைச்சிக்கிட்டு நீங்கள் 2 பேர் தான் என்னோடய நேம் வச்சு கூப்பிட்டுட்ருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்கவும், ஐயோ ப்ரொஃபஸர் உங்களோட நேம் வச்சு கூப்பிட்ற அளவுக்கு தில்லுலாம் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லவும், எப்படி பேசுகிறடா நீ தானடா கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னான். வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீமின் 2 பேருமே தரையில் விழுந்தவங்க அப்படி எழுந்து நிற்கிறாங்க. நம்ம ஜொங்குக்கு அப்படி 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு இந்த காரிடோரத்தில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே நிற்கிறீங்க. கிளாஸ் நடந்துகிட்ருக்க சொல்ல எப்படி நீங்கள் 2 பேர் வெளியே வந்தீங்க? நாங்கள் பிரின்ஸிபல் ரூமுக்கு போக வந்தோம் அப்படி தானே ஜிமினா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால், அப்படியாடா அப்படி தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் பாருங்கள் ப்ரொஃபஸர் நாங்கள் பிரின்ஸிபல் ரூமுக்கு தான் போக வந்தோம், நீங்கள் வேறு காரிடோரத்தில் போனீங்களா இதே மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு தான் பயந்து இந்த பிளேஸில் வந்து நின்னோம் நீங்கள் போனதுக்கப்புறம் பிரின்ஸிபல் ரூமுக்கு போகலான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லையே என்னோடய நேமை வச்சு நீங்கள் தான் கத்திக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, எதுக்காகடா என்னோடய நேம் வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? ஆமாம் என்னோடய நேம் ஜேகேங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட நேம் ஜேகேங்கிறத சொல்கிறத கேட்டு, அப்போ உங்களோட நேம் ஜேகேயா? அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னை கொஞ்சம் செல்லமாக கூப்பிட்றதுக்கு என்னோடய நேமை சுருக்கி ஜேகேன்னு கூப்பிடுவாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நாங்கள் கூப்பிடவே இல்லை வேறு யாராவது இருக்குங்கிற மாதிரி நம்மகிட்ட எவ்வளவோ சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் கூப்பிட சொல்ல நான் கவனிக்கலை, மாட்டியிருந்தீங்க அப்புறம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ணால் பார்த்தியா ஜிமினா பார்த்தியா அவரோட நேம் ஜேகேன்னு அவரே சொல்லிட்டு போகிறாரு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை பயங்கரமாக அடிக்கிறாரு. நீ ஏன்டா இவ்வளோ எக்ஸைட் ஆகுற? ஓகே நீ சொல்கிற பர்சனோட நேமும் ஜேகே, நம்ம ப்ரொஃபஸரோட நேமை வந்து நிக் நேம் மாதிரி ஜேகேன்னு தான் எல்லோரும் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவரோட ஒரிஜினல் நேம் ஜொங்குக்கு இல்லை. ஏன்டா நான் ரியாலிட்டியை தான்டா சொல்கிறேன். அந்த பர்சன்ட்டை பற்றின பிக்கு இல்லை அந்த பர்சன்ட்டை பற்றினது ஏதாவது நீ வச்சுருக்கியா? ஜேகே பற்றி ஏதாவது வச்சுருக்கியான்னு கேட்கறதுல நம்மகிட்ட இப்படி திங்க் பண்ணி பார்த்துட்டு, என்னோடய மொபைலில் ஒரு பிக்கு இருந்துச்சுடா, அப்போ அதை தான்டா நீ முதல்ல பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் இந்த மொபைல்லடா அது என்னோடய ஓல்டு மொபைல்,
அது கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தானே நான் என் டாட்ட நியூ மொபைல் வாங்கிட்டு காலேஜுக்கு வந்தேன். ஓல்டு மொபைல் ஹவுஸில் இருக்குது. அப்போ இன்றைக்கி ஈவினிங்கே காலேஜ் விட்டு போனதோட மொபைலில் தான் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு போனால் டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. நேராக நம்ம மீன் டேயோட ஹவுஸ்க்கு போகிறாங்க. டேயோட அந்த பழைய மொபைலை எடுத்து அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. அது கொஞ்சம் டேமேஜ் ஆகி க்ராச் ஆகிருக்கிறத நோட் பண்ணிவிட்டு அது ஒரு ஷாப்புக்கும் கொண்டு போய் அதை ரிப்பேரும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ரிப்பேர் பார்த்து அதே பிளேஸ்லேருந்து டேயோட அந்த பழைய மொபைலில் சரி பார்த்து அவரோட ஆன்சரை வாங்கிட்டு அதில் எல்லாமே கரெக்டாக தானே இருக்கும், எதுவும் டெலிட் ஆகலைங்கிற மாதிரி அந்த ஒர்க்கர்கிட்டையும் கேட்குறாரு. ஒர்க்கருமே அது எந்த டெலிட்டும் ஆகிருக்காது, எல்லாமே அப்படியே தான் இருக்கும், சேஃபாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம அப்படியே அந்த பிளேஸ்லேயே வேக வேகமாக அவரோட ஜங்குக்கோட பிக் பார்த்துருப்பார்ல ஒரு ஏஜில், சைல்டு ஏஜில், அந்த பிக் அப்படியே தேடிக்கிட்டு இருக்காரு. தேடிக்கிட்டே கரெக்டாக ஜங்குக்கோட பிக் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு பாருடா நான் சொன்ன ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிமினா பாட்டு காட்டுனா ஜங்குக்கும் ஜேகே 2 பேருமே ஒரே பர்சன் தான் அப்படிங்கிறத நம்ம ஜிமினா பார்க்குறாரு. டேய் நீ சொல்ல நம்பவே இல்லைடா, நீ சொன்ன பர்சன்ட் நம்ம ப்ரொஃபஸர் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பத்தியா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி சிரிக்கிறாரா, பனி டீத் வெளியே தெரியுதா, பாரு அப்போ எந்த லுக்கில் இருக்கார். இப்போ ஃபுல் கையில் ஃபுல்லாக ஷார்ட் பட்டனை போட்டு அப்படி ஒரு ப்ரொஃபஸராக வேற லுக்கில் கெத்தாக இருந்தால் அப்போ எப்படி கேங்ஸ்டர் மாதிரி இருக்கார் பற்றியா அவரோட லுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட லுக் அந்த அவர் பிக் எடுத்து வச்சுருப்பார்ல அந்த லுக்கை காட்டுறாரு. அதில் நம்ம ஜங்குக்கு தான் இருக்கார், ஃபுல்லாக லாங் ஹேர் வச்சபடி இருக்கார். இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஜிமினா செம ஷாக் ஆகி ப்ரொஃபஸரையாடா லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி திரும்பினா, எனக்கே தெரிலடா, அன்றைக்கி 1 டே தான் நான் மீட் பண்ணேன். அந்த டே தான் என் லைஃப்பில் மறக்க முடியாத டே. அன்னைக்கு தான் என் ஜேகே என் ஹார்ட்குள்ளே வந்த டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை போய் நீ ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், பாரு மேரேஜே பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராட்டே அவரோட டேடிக்கிட்ட போய், எனக்கு என் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை நான் மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்கிற மாதிரி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இப்படி அடம்பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணேன். எனக்கு அந்த பர்சன்ட்டை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஏதோ ஒரு பர்சன்ட் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறதா, டேட் பண்ணி வைக்கிறதா நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்கல்ல, நான் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் தானே பண்ணேன். ஆனால் எனக்கு என் காலேஜில் இருக்கிற அந்த ப்ரொஃபஸரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப கைண்டாக, ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான பர்சன்டாக தெரிகிறாரு, எல்லார் மேலேயும் லவ் காட்டுறாரு. எனக்கு அவர் தான் வேணும். நீங்கள் என்னை மேரேஜ் என்கேஜ்மெண்ட் தானே பண்ணிக்க சொன்னீங்க, நான் அவரையே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன், மேரேஜும் பண்ணிக்கிறேன். அவரை தவிர வேறு யாரையும் பண்ணிக்க மாட்டேனுங்கிற மாதிரி ஆல்ரெடி டேட்லாம் புக் பண்ணி வச்சுருப்பாங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அதை சொல்லி இப்போ பிளாக்மெயில் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணால், சிங்கிள் சன் தான் அவங்க பேரண்ட்ஸ்க்கு. டேயோட பேரண்ட்ஸ் ரொம்ப ரிச் மேன் தான். அதனால டேயே இப்படி சொல்கிறதுனால நம்ம ஜங்குக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் மொத்தத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. இப்படி கலெக்ட் பண்ணால் ஜங்குக்கோட கேரக்டர், ஜங்குக்கு அவரோட ஹவுஸில் ஒரே ஒரு சன், அப்புறம் ரொம்ப கேராக எல்லாருமே பார்த்துக்கிற மூமெண்ட், கொஞ்சம் ரூடு, ரொம்ப கோல்டு, அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு டேயை ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே வச்சுப்பானுங்கிறத டேயோட பேரண்ட்டுமே செக் பண்ணி பார்த்துட்டு 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகி இப்போ ஒரு மேரேஜ் காலை தான் காட்டுது. இப்படி காட்டுனா மேரேஜ் காலில் மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ஸ் ரெடி ஆகிட்டு இருப்பாங்களா, ட்ரெஸ்ஸிங் ரூம், அங்கே நம்மகிட்ட ரெடி ஆகிட்டுருக்காரு. சொன்ன மாதிரி இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹே எவ்வளோ இயர்ஸ் லவ் தெரியுமாடா, 5 இயர்ஸாக நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்த உடனே லவ் வந்துச்சு, இப்போ என் கண்ணுக்காக பார்த்துட்ருக்கேன். அவனை விட்டுட்டு போக சொல்கிறியா, அப்படிலாம் விட்டு போக முடியாது. ஆனால் நீ அவரை லவ் பண்ணுற, அவருக்கு உன் மேலே லவ் இல்லைன்னா என்ன செய்வ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டான். அதானடா மேரேஜ் பண்ணி அவரோட ஒய்ஃபாகவே பார்க்க போகிறேன், இது கூட புரிஞ்சிக்காம பேசுகிறிய ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹே என்ன சொல்கிற, ஆமாம் நான் அவர்கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணி என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு கேட்டு அவர் ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா, திடீர்னு உனக்கு ஏஜ் கம்மி, அப்படி கம்மி, இப்படி கம்மின்னு சொல்லிட்டு என்ன அக்செப்ட் பண்ணிக்காமல் விட்டுட்டாருன்னா, அதுதான் பேரண்ட்ஸ் மூலியமாக மேரேஜே பண்ணிக்க போகிறேன். நான் அவரோட ஒய்ஃப், என்னை யாருமே அவர்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. நான் ஏன் ஜேகே கூட ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நாமட்டே ஓவர் ஹாப்பினஸில் 5 இயர்ஸ் லவ்வை மீட் பண்ணிட்டோம், மேரேஜ் பண்ணிக்க போகிறோங்கிற மாதிரி ஹாப்பியானா, அங்கே அப்படியே ஆப்போசிட்லேயே இப்போ ஜங்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ரூமில் தான்
ஜங்குக் அந்த ரூமில் இருக்க திங்ஸஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டு உடைக்கிறாரு. பயங்கர கோவத்தில் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஃபைட் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஏதோ ஒர்க்குன்னு சொல்லி இந்த பிளேஸ்க்கு வர சொல்லிவிட்டு, இப்போ இந்த பிளேஸில் உனக்கு மேரேஜ்டா ரெடி ஆகுன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, என்னாலலாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வர தூக்கி எறிகிறாரு. இந்த மாதிரி எரிஞ்சம் இதை பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு, ஏன் ஜங்குக் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற, ப்ளீஸ் ஜங்குக் உனக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணினாங்க, ஆல்ரெடி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே பேசியாச்சு, நீ ஓகே பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், அதான் கரெக்டாக இந்த டே உன்கிட்ட சொல்கிறோம், மேரேஜ் நீ கண்டிப்பாக பண்ணி ஆகணும், இல்லைன்னா உன் பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக்மெயில் வேறு பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஜங்குக் அப்படியும் ரூமை விட்டு எல்லாருமே வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் செம்ம டென்ஷனில் அப்படியே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்தா ஜங்குக்கோட நெக்கில் ஒரு செயின் இருக்குது. அந்த செயின் எப்போதுமே நம்ம ஜங்குக்கோட நெக்கில் மட்டும்தான் இருக்கும். அந்த செயினை அப்படியே எடுத்து அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணபடி க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா அதே ரூமுக்குள்ளே இப்போ நம்ம சுகா என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி சுகா என்ட்ரானா ஜங்குக்கு இதை நோட் பண்ணிவிட்டு சுகா அப்படிங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டா, என்னடா ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்க்கு நீ இங்கே பார்த்தா உனக்கே மேரேஜுங்கிற மாதிரி உன்னோட பேரண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னடா நடந்துகிட்ருக்குங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு ஒன்றுமே புரியலடா, நான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கேன், சீரியஸாக இருக்கேன், இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தேன், டேடிக்கு சீரியஸ் அடிச்சு இந்த பிளேஸ்க்கு வாடான்னு கூப்பிட்டாங்க, இங்கே பார்த்தா எனக்கு மேரேஜ் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கடா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்லடா, நான் ஒரு பர்சன்ட்டை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேங்கிறது உனக்கு தெரியும்ல, நான் அந்த பர்சன்ட்டுக்காக இருந்தால் இவ்வளோ இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு லவ் பண்ண தெரியாதா, டேட்டிங் போக்க தெரியாதா, இல்லை எனக்கு மேரேஜ் பண்ணிக்க தான் தெரியாதா, நான் அந்த பர்சன்ட்டுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் சொல்கிறத ஒரு செகண்ட் கூட கேட்காம என்ன எல்லோரும் திட்டுவாங்க, எங்களை எல்லோரும் ஹேட் பண்ணுவாங்க, அதுக்காக நீ மேரேஜ் பண்ணி தான் தீரணும்னு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து எழுந்து போயிட்டாங்கடா, நான் இப்போ என்னடா பண்ணேன், என்ன பண்ணேன், விருப்பமே இல்லாத ஒரு பர்சன்ட்டை போய் ஸ்டேஜில் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், அப்படியே நான் மேரேஜ் பண்ணாலும் அந்த பர்சன்ட் கூட எப்படிடா ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக் பயங்கர டென்ஷனில் புலம்பிட்டு இருந்தேன். சரி அதை பார்த்துக்கலாம், இப்போ நீ ரெடி ஆகுங்கிற மாதிரி சுகாவே இல்லாமல் பேசி நம்ம ஜங்குக்கு ரெடி பண்ணுறாரு. நேராக ஸ்டேஜுக்கும் கூட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டுருந்தேன் ஜங்குக்கெல்லாம் அந்த பிளேஸில் நிற்கவே முடியல, அவ்வளோ கோவமாக அவரோட ஹேண்ட்ஸை முறுக்குனபடி பேக் சைடில், ஃப்ரண்ட் சைடில் இருந்தால் எல்லாருக்கும் தெரியும்ல ஜங்குக் கோவமாக இருக்காங்கிறது, அதனால் பேக் சைடில் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே முறுக்குனபடி திருக்குனபடி செம்ம கடுப்பில் ஸ்டேஜில் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா அந்த பிளேஸில் கரெக்டாக இப்போ நம்ம டே தான் என்ட்ராகிறாரு. டேயை பார்த்து நம்ம ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி, இவனை எங்கேயும் பார்த்துருக்கேனே, இவனை எங்கே பார்த்தேன், ஹேய் நீ ஏன் காலேஜ் தானடா, என்னோடய ஸ்டூடெண்ட் தானடா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தில் இருந்த நம்ம ஜங்குக்கு இப்போ குழப்பத்தில் வந்துட்டார். குழப்பத்திலேயே நம்ம டேயை நோட் பண்ணிகிட்டு இருந்தா டேய்க்கு அவ்வளோ ஹாப்பி, ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்க போகிறோங்கிற ஹாப்பியில் நேராக ஜங்குக்கிட்ட நின்றுட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்தபடி ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணால் நம்ம ஜங்குக்கு பயங்கர டவுட்டில் நம்ம டேயை நோட் பண்ணோம். இப்போ அப்படியே மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக எண்டாகி மேரேஜ் எண்டாகிடுச்சு. நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் டேயோட பேரண்ட்ஸும் அவங்கக்கிட்ட பேசிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கும் டேயும் நம்ம ஜங்குக்கு ப்ரொஃபஸரில் அவரோட காலேஜுக்கு போகிறதுக்கு காலேஜ் பக்கத்துலேயே தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பார். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம டே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். நம்ம ஜங்குக்கு இன்னுமே டவுட்டில் தான் இருக்கார். டே நம்ம காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், இவனுக்கு எப்படி நம்ம பேரண்ட்ஸ் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க, இவனுக்கு நம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு தெரியுமா, இல்லை நம்மளே மாரி தெரியாமல் மேரேஜ் பண்ணுறானா, ஆனால் நம்ம தான் டென்ஷனில் இருக்கோம், அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி காரை ட்ரைவ் பண்ணபடியே ரொம்ப ஹாப்பினஸில் வர டேயை பார்த்துட்டே வருவார். இந்த மாதிரி வந்தால் இப்போ கரெக்டாக ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரானா ஜங்குக்கு அப்படியே உள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டே டேயை நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணோம். டேயுமே வேகமாக நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, உங்களை நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, என் பேரண்ட்ஸ்கிட்ட உங்களை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன், உடனே உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி எனக்கு உங்களுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் தான் உங்களை சைல்டில் அந்த பிளேஸில் ஒரு பார்க்கோட நேமை சொல்லி நான் தான் உங்களை அந்த பார்க்கில் மீட் பண்ண என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி எதையோ நம்மகிட்ட சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி நான் தான் அவங்கள மேரேஜ் பண்ணேன்னு சொன்னதெல்லாம் கேட்டு நம்ம ஜங்கு காண்டாகி ஹக் பண்ணியிருக்க ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, இதெல்லாம் நீ வேணும் தான் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் நான் தான் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னேன், என்னோடய பேரண்ட்ஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்கோ டேட் போ அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்க,
எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதான் நான் ஓப்பனாக போய் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். என்னோடய பேரண்ட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன் ஏதாவது தப்பா என்ன அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேய் பேசுனா முட்டாளாடா நீ? முட்டாளா? யாரை கேட்டு ஏன் லைஃப்பை டிசைட் பண்ணதுக்கு? நீ யாரை மடல? ஆ நீ சொல்லி தான் இப்போ என் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்களா? உன்னை என் காலேஜில் கிளாஸில் ஸ்டூடெண்ட்டாக தானே இருந்த. எப்படி உனக்கு இந்த திங்கிங் வந்துச்சு? அப்படி திங்கிங் வந்திருந்தா முதல்ல நீ என்கிட்ட தானே கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கோவமாக திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஹக் பண்ண நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி ஜொங்கு கூட ஃபேஸே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன். இங்கே பாரு, எனக்கெலாம் இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. தேவையில்லாமல் ஏதோட்டு ப்ளே பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி சுற்றுனேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு வேணும்னே மேரேஜ் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி கோவத்துலேயே நம்மகிட்டே திட்டினபடியே நேராக அவரோட பெட்ரூமுக்கு போவார். போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி ஃப்ரெஷ்ஷாகி நேராக கீழே ஹாலுக்கு வர்றாரு. டிவியை ப்ளே பண்ணபடியே ஃபுட்டை சாப்பிட்டபடியே அவர் பாட்டுக்கு அவரோட ஒர்க்கை பண்ணால் எந்த பிளேஸில் நின்னாரோ அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்கு காண்டாகி போய் தொலைடா, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி தொலை, உன் திங்ஸ் எல்லாம் எங்கெங்கே வைக்கணுமா வை, ஆனால் ஏன் திங்ஸோட டச் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேறு கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா ஜொங்கு கொத்துறதை கேட்டு நம்ம பயந்து போய் வேகமாக லக்கேஜை தூக்கிட்டு ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா இந்த மாதிரி ஓடுற நோட் பண்ணிவிட்டு, என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? என்னையே பிடிச்சிருக்குன்னு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணிட்டுன்னு ஹாப்பியாவா பேசுகிற? பாரு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் ஓ மவுத்தாலேயே என்னை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வேறு காண்டில் நம்மகிட்டே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா அன்னைக்கு நைட் ஆகுது. நைட் அதேமாரி நம்மகிட்டே வந்து பெட்டில் நம்ம ஜொங்குக்கு உட்காந்துருந்தோம். எங்கடா ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கையே பார்த்துட்ருக்காரு. இப்போ பேசல இந்த மாதிரி ஜொங்குக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஜொங்குக்கு அப்படியே நோட் பண்ணால் நம்மகிட்டே தான் ஜொங்குக் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் எனக்கும் ஸ்லீப்பிங்காக இருக்குது. எங்கே ஸ்லீப் பண்ண? உங்கள் திங்ஸ் எல்லாம் டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு ஃப்ளோர்லேயோ கவுச்சிலேயோ எதுலேயுமே ஸ்லீப் பண்ண பிடிக்காது. பெட்டில் தான் நான் ஸ்லீப் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்லீப்பிங்காக இருக்கே, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி பேசுகிறது கேட்டுட்டு அதெல்லாம் முடியாது, போய் கவுச்சில் ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். நம்ம டைமே வேகமாக வந்து பக்கத்தில் இருக்க ஒரு லாங் சோஃபாவில் வந்து படுக்கிறாரு. ஆனால் நம்ம டையால் படுக்க முடியல. அங்கிட்டு திரும்புறாரு, இங்கிட்டு திரும்புறாரு. அந்த சோஃபாவிலேயே அவ்வளோக்குள்ளே அங்கிட்ட இங்கிட்ட உருண்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜொங்கு காண்டாகி அப்படிங்கிற மாதிரி கத்தவும் நம்ம டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டு என்னாச்சு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன்டா அந்த மாதிரி சோஃபாவை அந்த பாடப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு திட்டுனா நான் தான் அப்போவே சொன்னோம்ல, எனக்கு பெட்டில் ஸ்லீப் பண்ணால் ஸ்லீப் பண்ண ஃபீலே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா வேகமாக வந்து அப்படியே பெட்டில் டக்குன்னு படுக்கிறாரு. படுத்து பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டக்குன்னு ஸ்லீப் பண்ண மொமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி அதுக்குள்ளவா ஸ்லீப் பண்ணிட்டான்? இவ்வளோ நேரம் அந்த சோஃபாவில் அங்கிட்ட இங்கிட்ட உருண்டுட்டு இருந்தா, நீ உண்மையிலே ஸ்லீப் பண்ணிட்டியா இல்லை ட்ராமா பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அப்படியே டேயோட ஃபேஸை எட்டி பார்க்குறாரு. இந்த மாதிரி எட்டி பார்த்தா நம்ம ஸ்லீப் பண்ணிட்டாரு. அவர் ஃபுல் ஸ்லீப்பிங்கில் இருக்கார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண மொமெண்ட்டை பார்த்துட்டு பெட்டில் படுத்தோன்னு எப்படிடா உனக்கு ஸ்லீப்பிங் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கும் அப்படியே பெட்டில் படுக்கிறாரு. படுத்து ஸ்லீப் பண்ணால் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஃபாஸ்ட்டாகி 2 பேருமே நல்லா ஸ்லீப் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஜொங்குக்கு தான் அங்கிட்டு மேலே படுத்தவர் இங்கிட்டு மேலே திரும்பி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸாக இழுத்து ஏதோ பில்லோங்கிற திங்கிங்லேயே டைட்டாக ஹக் பண்ணவும் இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்த டேக்கு ரொம்ப ஷாக் ஆகி என்னடா வந்து ஹிப்பை பிடிச்சி இழுக்குதுங்கிற மாதிரி ஒரு பயத்தில் ஐஸை ஓப்பன் பண்ணி ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜொங்குக் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம டேக்கு ஓவர் ஹாப்பி தான். அப்படியே திரும்பி ஜொங்குக் ஏதோ ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு தான் தன்னை ஹக் பண்ணியிருக்காருன்னு நினச்சிட்டு அப்படியே திரும்பியே ஜொங்குக்குங்கிற மாதிரி நோட் பண்ணால் அவர் ஸ்லீப்பிங்கில் நம்ம டேயை பில்லோ நினச்சி பிடிச்சிருக்கத நோட் பண்ணுறாரு. ஓ ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரா? நான் கூட இப்படி பிடிச்சிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஏதோ ஃபீலிங்கில் தான் நான் பிடிச்சிருக்காருன்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் ஷை ஆகி அப்புறம் லைட்டாக அவரோட ஹெட்டில் அவரே அடிக்கிறாரு. அடிச்சுட்டு நம்ம ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நம்ம ஜொங்குக்கோட
ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஹிப்பையும் ஹோல்ட் பண்ணபடி அப்படி ஸ்லீப் பண்ணுறாரு. இந்தமாதிரி ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகிட்டு நம்ம டைம் மார்னிங்கே எழுந்து அவர் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி வெளியே வந்தால் ஜங்குக்குமே அதேமாரி ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேருமே காலேஜுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி காலேஜுக்கு போனால் வந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம ஜங்கு காரை விட்டு இறக்கி விட்ருந்தாரு. இந்த மாதிரி இறக்கி விட்டா நம்ம வந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஏன் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி பண்ணுறீங்க, காலேஜுக்குன்னு எவ்வளோ தூரம் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது, நடந்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு நேராக காலேஜுக்குள்ளே போகிறாரு. காலேஜில் நீ ப்ரொஃபஸர், நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு ப்ரொஃபஸராக தான் இருக்கணும், நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வர சொல்லியிருந்திருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்மகிட்ட அதை சொல்லிக்கிட்டே வர்றதை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா ரோட்டில் நடந்து வர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் ப்ரொஃபஸர், நீ ஸ்டூடெண்ட், டாய் சாரி ஜிமினா நீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேற்று நடந்த மூமெண்ட் அவ்வளோத்தையும் அப்படியே சொல்கிறாரு. என்னமோ லவ் பண்ணேன், என் லவ்வை மாற்றிட்டு சொல்ல போகிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்லிட்டு போனேன், லவ்வை சொல்லலையா, எங்கே சொல்ல விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி மேரேஜ் பண்ணியாச்சுல, நான் இன்றைக்கி நைட்டு ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியாகவே நம்மகிட்ட நேராக காலேஜுக்குள்ளே போகிறாரு. இப்போ அப்படியே கிளாஸ் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கு தான் இப்போ டேயோட கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ராகியும் கிளாஸ் எடுக்க போனால் இப்போ நம்ம தான் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாரு, நம்ம ஜங்குக்கு கரெக்ட் பண்ண பார்க்குறாரு. நம்ம பேக் சைட் பெஞ்சில் இருந்துட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்து ஹேண்ட்ஸ் எல்லாம் நீட்டுறாரு. இப்படி ஹேண்ட்ஸை நீட்டுனா நம்ம ஜிமினாடம் ஏற்கனவே அவர் செம காண்டில் இருக்காருன்னு சொன்னால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணான். நம்ம ஜங்குக்கு நம்ம பண்ணுற மூமெண்டெல்லாம் இக்னோர் பண்ணுறது, இந்த மாதிரி இக்னோர் பண்ணான். நம்ம அப்படியே அவரோட மொபைல் எடுத்து ஜங்குக்கு ஏதோ மெசேஜ் மாதிரி பண்ணுறாரு. என்ன பாருங்கள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணான். அந்த மெசேஜை மட்டும் ரீட் பண்ணிவிட்டு கிளாஸ் டயத்தில் கிளாஸை கவனிடா அப்படிங்கிற மாதிரி வேறு ரிப்ளை பண்ணுறாரு. இந்த மாதிரி ரிப்ளை பண்ணான். ப்ளீஸ் 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 ஹஸ்பண்ட் என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்மகிட்ட நம்ம ஜங்குக்கு மறுபடியும் ரிப்ளை பண்ணுற அந்த எஸ்எம்எஸ்க்கு ரிப்ளை பண்ணுற இந்த மாதிரி ரிப்ளை பண்ணால் நம்ம ஜங்குக்கு அப்படி நிமிந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு பார்த்தபடி அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஹார்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஹார்ட் பண்ணி அவரோட ஹார்ட் பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஹார்ட் உங்களுக்கு தானுங்கிற மாதிரி வர பண்ணி காட்டுறாரு. இந்த மாதிரி பண்ணி காட்டினா ஐயோ என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா அப்படியே நம்மகிட்ட ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இந்த மாதிரி ஹார்ட் ஷிம்மில் ஹேண்ட்ஸில் பண்ணபடியே டேயோட ஹார்ட்டில் இருந்து வச்சு இது உங்களுக்கு தானுங்கிற மாதிரி பண்ணுற மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம ஜங்கு காண்டாகி அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்த நம்மகிட்ட ஷாக் ஆகி என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக புக்கை க்ளோஸ் பண்ணுறாரு, உன்னை அடிக்காமல் விட்டுருக்காரு பற்றி அதை நினச்சி நீ சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயை மூடிட்டு அமைதியாக உட்காந்து நோட்ஸ் எழுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட்ஸ் எழுத வச்சான். நம்ம ஜங்குக்கு வேறு நம்மகிட்ட இந்த மாதிரி பண்ணி வர இரிட்டேட்டிங் பண்ணி காமிச்சிட்டார்ல, அதனால அந்த இரிட்டேட்டிங்கில் கிளாஸ் எடுக்காமல் அவங்க அவ்வளோ பேருக்குமே ஒர்க்கு கொடுத்துட்டு டென்ஷன்லேயே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்மகிட்ட ஒர்க்லாம் பண்ணல, இந்த மாதிரி டென்ஷனில் உட்காந்துருக்க ஜங்குக்கு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரசிச்சுட்டு இருந்தான். ஜங்குக்கு அப்படியே நம்மகிட்ட நோட் பண்ணாட்டே ஜங்குக்கு பார்க்குற அடுத்த செகண்டே பிளைங் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு நம்ம ஜிமினா நான் சும்மா கொஞ்சம் நேரம் இரேன்டா அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணா அவர் என்னோட ஹஸ்பண்டா, என்னடா என் ஹஸ்பண்டுக்கு கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், அமைதியாக போடா, இல்லாட்டி ஒரு கிக்கு தான் கீழே விழுந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இந்த மாதிரி ஜங்குக்கு பார்க்குற ஒவ்வொரு செகண்டும் டவுட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணி விளாடுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே மாட்டார், இக்னோர் பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணாட்டையோட ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் அன்னைக்கு காலேஜ் எண்டாகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நேராக ஹவுஸ்க்கு போகிறாங்க. அந்த மாதிரி ஹவுஸ்க்கு போனால் கரெக்டாக நம்ம ஜங்கு கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக ஜங்குக்கிட்ட ஹஸ்பண்ட் நானும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ ஏன் கூடலாம் வராண்டாம், உனக்கு நாளைக்கு ஒரு பைக்கை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், அந்த பைக்கில் நீ காலேஜுக்கு போட்டு மதி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு போனோம். இந்த ஜிமினா நோட் பண்ணிவிட்டு சரி வாடா நான் உன்னை கொண்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவே கூட்டுறது. இந்த மாதிரி கூட்டுண்டேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி பெயின் ஆகுது, எதுக்காக ஜங்குக்கு நம்மளை இவ்வளோக்குள்ளே இக்னோர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். அன்றைக்கி ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி தான் டேஸஸ் மூவ் ஆன் ஆகுது. நம்ம ஜங்குக்கு எவ்வளவோ இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு
பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஜங்குக் முழுக்க முழுக்க நம்ம டேயை இக்னோர் மட்டும் தான் பண்ணுறாரு. இந்த மாதிரி இக்னோர் பண்ணால் இப்போது கிளாஸ் ரூமில் தான் கிளாஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்க சொல்ல நம்ம டே வந்து அப்படியே எழுந்து ஜங்குக்கிட்ட வர்றாரு. இந்த மாதிரி வந்தால் ஜங்குக்கு இந்த மாதிரி டே எழுந்து வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயே நோட் பண்ணால் டே கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் புக்கை வச்சுட்டு ஏதோ டவுட்டு கேட்குற மாதிரி எல்லாத்தையும் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் டவுட்டு தானே கேட்க வந்திருக்கானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா ஜங்குக் பக்கத்தில் டே க்ளோஸாக வந்துட்டு, ஹஸ்பண்ட் என் மேலே ஏதாவது கோவமாக இருக்கிறீங்களா என்ன? மார்னிங் நான் ரெடி பண்ணி வச்ச பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிடல, லஞ்ச் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் எட்டு வரலையே. நான் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத ஃபுட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா என்ன? உங்களுக்கு எது பிடிக்குன்னு வேணால் சொல்கிறீங்களா, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டே பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா டே அப்படியே டக்குன்னு ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகி டவுட்டு கேட்டாச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி இந்த புக்கை வாங்கினோம். டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த புக்கை அப்படியே நம்ம ஜங்குக் வாங்கி, இங்கே பாரு, நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இல்லை. இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்லை. முக்கியமாக உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டிட்டு புக்கட்டையோட ஆன்சரை கொடுத்துட்டு அப்படியே கிளாஸ் மட்டும் வெளியே போனால் இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜிமினா நல்லாவே நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணோம். என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நான் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஜொங்கு கேட்கவே மாட்டேங்கிறாரு, என்னை இக்னோர் பண்ணுறாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை நம்ம ஜிமினா கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஜிமினா வந்து 2-3 ஐடியா கொடுக்குறாரு. இதுக்கு தான் ஃபஸ்ட்லேயே லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணணுங்கிறது. ஒன்றே வேண்டாம் முதல்ல மேரேஜ் பண்ண சொன்னால் முதல்ல போய் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணி லவ்வை வரவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே ஜிமினா சொன்னதெல்லாம் கேட்டு பொக்கே, சாக்லேட்டு, க்ரீட்டிங் கார்டுங்கிற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கரெக்டாக ஸ்டாப் ரூமில் இருக்க ஜங்குக்கோட டேபிள் கடையில் வச்சுட்டு போயிடுவார். டேங்கிற மாதிரி அடவுடு மிஸ்டர் ஜான் டே அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு வர போகிறாரு. இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போகிறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப காண்டாக்கி அதை அவ்வளோத்தையும் அப்படியே டேயோட கிளாஸ் ரூம் கொண்டு வந்து டே முன்னாடியே வீசுகிறாரு. இந்த மாதிரி வீசினா டே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம டே பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில்? அப்போ தான் நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏன் டெஸ்க்லேயே கொண்டு வந்து வச்சுருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பயங்கரமாக திட்டிட்டு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. ப்ளே கிரவுண்டை 5 டைம் ரன் பண்ணபடி ஓடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், க்ரீட்டிங் கார்டு கொடுத்ததாடா ஒரு குத்தும், அதுவும் ஏன் ஹஸ்பண்டுக்கு தானடா கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே புலம்புனபடியே அந்த ப்ளே கிரவுண்டு முழுக்க ரன் பண்ணபடி ஓடி வருவார். இந்த மாதிரி ஓடி வந்தோம். ஜிமினாவுக்கு இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. இவங்களுக்குள்ளே என்னடா ப்ராப்ளம், ஏன் 2 பேரும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க, ஜங்குக்கு ஏன் டேயை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி நம்ம ஜிமினா திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்னைக்கு காலேஜ் பிரேக் எண்ட் ஆகி இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜங்குக்கோட கார் பக்கத்தில் சுகா வந்து நிற்கிறாரு. சுகா பார்த்துட்டு நம்ம ஜிமினா ரொம்ப ஹாப்பியாகி, சுகா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தா. அதே பிளேஸ்க்கு நம்ம டேக்குக்கு 2 பேருமே வராங்க. நம்ம ஜிமினா கரெக்டாக டே பக்கத்தில் வந்துட்டு போகலாமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட பாய்லாம் சொல்லிவிட்டு நம்ம டே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். நம்ம டேயும் ஜிமினாவும் அங்கேருந்து போன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம சுகா அப்படியே நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே நம்ம சுகா கிட்ட பேசுகிறாரு. 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம டே தான், என்னடா யாருடா அந்த பர்சன்ட், ரொம்ப நேரம் பேசினே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவர் எனக்கு ரொம்ப இயர்ஸாக தெரியும், அவர் என்னோடய ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறாரு. டே உன் ஃபியான்ஸை முழுசாக பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி வா நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேங்கிற மாதிரி சுகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஜிமினா நேராக சுகா கிட்ட கொண்டு விடுறாரு. இந்த மாதிரி விட்டால் இந்த மேரேஜில் தான் சுகாவை பார்த்துருப்பார்ல, நீ ஏன்டா அப்போ மேரேஜில் எனக்கு நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலங்கிற மாதிரி கேட்கவும், நானே மேரேஜில் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு, மேரேஜ் ஸ்மூத்தாக எண்ட் ஆகணும்னு உன் பக்கத்தில் இருந்தேன், அதனால தான் நான் சுகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியலங்கிற மாதிரி சுகாங்கிற மாதிரி பேசிக்கிட்டே கரெக்டாக ஜங்குக்கு சுகா இருக்கிற பிளேஸ்க்கு வந்தோம். நம்ம சுகா தான், என்னடா ஆச்சியா, நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட் தனியாக சிங்கிளாக போயிட்டுருக்காங்க, நீ பாட்டுக்கு காரை எடுக்கிற, அவனை உன் கூடயும் உன் ஹவுஸ்க்கு கூட்டு போக வேண்டியது தானே, 2 பேரும் ஒரே பிளேஸ்லேருந்து தானே வரீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம ஜங்குக்கிட்ட கேட்டேன். எங்கள் பாரு சுகா, நான் அப்போ சொன்னதும் எனக்கு இந்த மேரேஜ் லைஃப் பிடிக்கல,
எனக்குன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்கள தான் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவங்கள தான் மேரேஜும் பண்ணிப்பேன். என் பேரண்ட்ஸோட ஃபோர்ஸிங்கில் தான் அன்றைக்கி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். 6 மந்த் எண்டான அடுத்த செகண்டே இவனை என் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச என்னோட பார்ட்னரை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது எல்லாத்தையுமே பீமின் 2 பேருமே கேட்டுருவாங்க. இந்த மாதிரி கேட்டால் டேயோட ஹார்ட்டு மொத்தமாக நொறுங்கிரும். இந்த மாதிரி ஜங்குக் இக்னோர் பண்ணுறது இது எல்லாமே சும்மா ஒரு கோவம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு ஜங்குக்கோட ஹார்ட்டில் இன்னொரு பர்சன்ட் இருக்காங்க, நம்ம இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உடஞ்சி போய் அப்படியே நேராக அந்த பிளேஸ்லேருந்து அவரோட ஹவுஸ்க்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் ஜிமினாட்டை பக்கத்துலேயே உட்காந்துருந்துட்டு, சரி க்ரை பண்ணாதடா, இப்போ என்னடா ஆச்சு, அவர் உன்னோட ஹஸ்பண்ட்ரா, நீ அவகிட்ட பேசி புரிய வைடா, ஏன்டா க்ரை பண்ணுற, நான் வேணா ஜங்குக்கிட்ட பேசட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவ்வளவோ நம்மகிட்ட கம்ஃபர்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு அந்த பெயின் இல்லாத அளவுக்கு நம்ம ஜிமினா பேசினாலும் லாஸ்ட்டில் சொன்னார்ல, அவனை மூவ் ஆன் பண்ணிவிட்டு என்னோடய பார்ட்னரை மேரேஜ் பண்ணிப்பேன்ட்டு, அந்த வேர்டு அவ்வளோ பெயினாக இருக்கும். ஏன்னா 5 இயர்ஸாக நம்ம ஜங்குக்கு லவ் பண்ணியிருப்பாரு. ஒரே ஒரு டே மீட் பண்ணதில் இந்த மாதிரி அந்த மூமெண்ட்லேயே திங்க் பண்ணி பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருந்தேன். டைம் மூவ் ஆன் ஆகிறது டே நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவை, நீ உன்னோட ஹவுஸ்க்கு போ, நீ எதுக்கு இங்கே இருக்கங்கிறதையும் வேறு ஜங்குக்கு என்கிட்ட கேட்பாரு, எனக்கு ரீசன்லாம் சொல்ல தெரியாது, இங்கேருந்து போங்கிற மாதிரி ஜிமினாவை அப்படியே அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்புனா இப்போ அப்படியே கரெக்டாக நம்மகிட்ட அவரோட லாக்கரை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து அந்த பாக்ஸை ஹேக் பண்ணி பயங்கர ஃபீலில் க்ரை பண்ணி அந்த கபோர்டு பக்கத்துலேயே உட்காந்து அழுறாரு. ஏங்கி வேறு அழுறாரு. இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா அப்போ டைம் ஸ்கிப் ஆகி நைட்டு ஒரு 10 o'clock மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம ஜங்கு ஹவுஸ்க்கு வந்திருக்க மாட்டார். 10 o'clock ஆனதுனால நம்மகிட்ட இப்படி க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்தவருக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்டே க்ரை பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் இப்போ தான் நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராக்கி பார்த்தா ஹால் டோரும் ஓப்பனில் இருக்குது, பெட்ரூம் டோரும் ஓப்பனில் இருக்குது. எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக க்ளோஸ் பண்ணப்படி இந்த டேக் என்ன திமிரா, ஹவுஸில் தானே இருக்கான், 10 o'clock ஆயிடுச்சு, மெயின் டோரை கூட ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் க்ளோஸ் பண்ணாமங்கிற மாரி கொஞ்சம் காண்டுலேயே நேராக பெட்ரூம்குள்ளே என்ட்ராகி, டே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாரி கோவமாக நோட் பண்ணேன். பெட்டில் டே இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எங்கே போனான் அப்படிங்கிற மாரி அப்படியே இந்த ரூமை நோட் பண்ணால் கபோர்டு கிட்ட நம்மகிட்ட உட்காந்தபடி க்ரை பண்ண பொசிஷனில் அழுதுருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி க்ரை பண்ணி ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை வந்து அப்படியே புஷ் பண்ணி எழுப்ப பார்க்குறாரு. இந்த மாதிரி எழுப்ப பார்த்தேன். டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து அந்த பாக்ஸ், ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, அது கீழே விழுந்துருது. இந்த மாதிரி விழுந்தேன். அந்த பாக்ஸெல்லாம் நம்ம ஜங்கு கண்டுக்காம டே அப்படியே பிராட்டஸ்டலே தூக்குனபடி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி இவனுக்கு எல்லாமே அவன் மைண்டில் என்ன தோணுதோ அதை தான் பண்ணணுன்னு இருப்பான். ஏன் ஸ்லீப் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, பெட்டில் வந்து ஸ்லீப் பண்ண தெரியாதா, இவரை ஒரு பர்சன்ட் கொண்டு வந்து பெட்டில் ஸ்லீப் வைக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு. அப்படி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடியே ஸ்லீப் பண்ணலான்ங்கிற மாதிரி மூவ் ஆனா டேயோட அந்த பாக்ஸை கிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிக் பண்ணால் இது என்ன பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கில் அந்த பாக்ஸை அப்படியே எடுத்து ஆப்போசிட்டில் இருக்க வாளை தூக்கி வீசுறாரு. ஒரு கோவத்தில் இப்படி வீசினா பாக்ஸ் 2ஆக உடஞ்சி கீழே விழுந்தேன். அந்த பாக்ஸ்குள்ளேருந்து ஒரு ப்ளேஸ்லெட் தரையில் வந்து விழுது. எல்லாமே ஒவ்வொரு பக்கமாக போய் விழுந்தா அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்து நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி நேராக கரெக்டாக அந்த ப்ரேஸ்லெட் கிட்ட வந்து அந்த ப்ரேஸ்லெட்டை அப்படியே தூக்கி அவரோட ஹேண்ட்ஸில் வச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா அது நம்ம டேக்கு கொடுத்த ப்ரேஸ்லெட்டாக இருக்கும். அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு இந்த ப்ரேஸ்லெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை திங்க் பண்ணி பார்க்குறாரு, ஒரு மெமரியை. இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்தா 5 இயர்ஸ்க்கு முன்ன குட்டி டே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், அவருக்கு ஏஜ்லாம் கம்மி. நம்ம ஜங்குக்கு வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி டே வந்து ஒரு பார்க்கில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு. டைம்லாம் ஈவினிங்கை தாண்டி இருட்டெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, நைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளேஸில் சிங்கிளாக உட்காந்துட்டே மட்டும் கதறி அழுதுகிட்டு இருக்க இந்த மூமெண்டம் அதே பார்க்குக்குள்ளே இருந்து ஹவுஸ்க்கு போக வெளியே வர நம்ம ஜங்குக் ஜேகே நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டே சிங்கிளாக உட்காந்து க்ரை பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு டைம் வேறு ஆயிடுச்சுங்கிற மாதிரி டே பக்கத்தில் வந்து நம்ம ஜேகே உட்காந்துருப்பாரு. ஏண்டா என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி தேம்பி அழுதுட்டுருக்க
அப்படி அழுற அளவுக்கு உனக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி பேசுனா பக்கத்தில் ஒரு பர்சன்ட் வந்து உட்காந்துருக்கதை பார்த்துட்டு டக்குன்னு டீரெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி முட்டியை ஹேக் பண்ணபடி தான் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து க்ரை பண்ணியிருப்பாரு. லெக்கெல்லாம் அப்படி கீழே ஊனிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க ஜங்குக்கை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கோட லுக் ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் இருக்குது. அவரோட லாங் ஹேரில் வச்சுருக்காரு. ஒரு ஹேண்ட்ஸ் முழுக்க டாட்டா குத்திருக்காரு. அவரோட லிப்பில் ஐப்ரோஸில் இயரிங்கு பியர்ஸுங்கிற மாதிரி அப்படி ஒரு கேங்ஸ்டர் லுக் காலேஜ் படிக்கிற அப்படி ஒரு கெத்தான லுக்கில் இருந்திருப்பாரு. இந்த மாதிரி கேங்ஸ்டர் லுக்கில் வந்து இருக்கிற ஜங்குக்கை பார்த்து நம்மகிட்டே பயந்து போய் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க தெரியாமல் இந்த பிளேஸ்க்கு சிங்கிளாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா டாய் ட்ரை பண்ணி அழுதுட்ருக்கேன்னு பேசலான்னு வந்துட்டேன். நம்ம ஏன் இந்த மாதிரி க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா அந்த செகண்டே ஜங்குக்கு டேயை பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம டேயுமே பயத்திலே தான் நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஏன்டா என்னை பார்த்து இப்படி பயப்படுற, நீ ரொம்ப சிங்கிளாக க்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு உன்னை கம்ஃபர்ட் பண்ண வந்தீங்களா, என்னை பயமுட்ட வந்தீங்களா, நீங்கள் பார்க்க சொல்ல ஒரு கேங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். கேங்ஸ்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு காலேஜில் படிச்சிட்ருக்கேன், ஃபைனல் இயர். ஓகேயா, இது என்னோடய லுக், என்னோடய கேங் மெம்பர்ஸ்லாம் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த டோனிங்லேயே நம்ம ஜங்குக்கு பேசிட்டு ஏன் இப்படி க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டேயோட டீரியை மட்டுத்தையுமே நம்ம ஜங்குக்கு அப்படி வெயிட் பண்ணுறாரு. இப்படி வெயிட் பண்ணால் எனக்கு குத்துது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லவும் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டால் உங்கள் ஃபிங்கர்ஸில் முழுக்க நிறைய ரிங்ஸ் போட்டிருக்கீங்க, அது ஏன் இந்தளவுக்கு குத்துது, நீங்கள் என்னோடய டீரியை வெயிட் பண்ண சொல்ல அது என்னோடய சீக்ஸ் எல்லாம் குத்தி எனக்கு இன்னும் பெயின் ஆக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னசென்ட்டாகவே நம்ம ஜங்குக்கிட்ட நம்மகிட்டே பேசியிருப்பார். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அந்த ரிங்ஸை மட்டுத்தையுமே நம்ம ஜங்குக் அவரோட ஃபிங்கர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டேயோட டீரியை மட்டுத்தையுமே வைட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை லைட்டாக வாஷ் பண்ணதுக்கு வாட்டர் பாட்டிலையும் வர கொடுக்குறாரு. இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ என்னாச்சு, ஏன் இந்த பிளேஸில் சிங்கிளாக உட்காந்து க்ரை பண்ணிகிட்ருக்க, டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா, சிங்கிளாக இந்த டயத்தில் அங்கே உட்காந்துருக்கேன், உன்னோட பேரண்ட்ஸ் எங்கே, எதனால் அங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு பிடிக்காததை ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க, எனக்கு அந்த பிளேஸ்க்கு போக பிடிக்கல, அதனால தான் நான் அந்த பார்க்குக்கு வந்தேங்கிற மாதிரி டேயை வந்து ஏதோ ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க பிள்ளைக்கு. அந்த கிளாஸ் நம்ம டேக்கு பிடிக்கல பிள்ளைக்கு, அதை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி பார்த்தோம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு கிளாஸ்லேயே விட்டுருப்பாங்க பிள்ளைக்கு. அங்கேருந்து நம்ம டே நேராக பார்க்குக்கு வந்திருக்காரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே சொல்லவும் ஜங்குக்கு இதை கேட்டுட்டு இங்கே பாரு, நீ ஸ்ட்ரகிள் பண்ணது கரெக்டு தான், உனக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறதும் கரெக்டு தான், ஆனால் அதுக்காக எப்படி யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வரக்கூடாது. நீ இந்த பிளேஸ்க்கு வந்திருக்க, உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை கொண்டு ஒரு பிளேஸில் விட்டுருப்பாங்களே உன்னோட கிளாஸில், அந்த கிளாஸில் நீ இல்லைன்னு சொல்ல நீ காணாமல் போயிட்டான்னு நினச்சி உன்னை தேடுவாங்கள்ல, அவங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும், உன்னை பற்றி திங்க் பண்ணி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுவாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசவும் என்னோடய பேரண்ட்ஸ் க்ரை பண்ணி அழுவாங்களா, க்ரை பண்ணி அழுவாங்க, உன் பேரண்ட்ஸோட நம்பர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவரோட பேரண்ட்ஸோட நம்பரை சொல்லவும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பார்க்கில் தான் உங்கள் சன் இருக்கான், நீங்கள் வந்து பிக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்துலேயே உட்காந்தா என்னோடய பேரண்ட்ஸ் இப்போ என்னை திட்டுவாங்க, அடிப்பாங்க, நான் கிளாஸ்க்கு போகாமல் இங்கே வந்துட்டேன்னு சொல்லி என் மேலே கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம திரும்பவும் க்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி க்ரை பண்ண போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை நம்ம ஜங்கு கப் பண்ண போய்டும் டேயோட டீரி அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கே பாரு, இப்போ தானே சொன்னேன் கோல்டா எல்லாத்தையும் பேச கற்றுக்கணும், உன் பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா எனக்கு அங்கே போக பிடிக்கல, என்னை போக வைக்காதீங்க, நான் ஹவுஸில் வேணாலும் இருப்பேன், அங்கே போக மாட்டேன்னு நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசணும், அதுக்கெல்லாம் இப்படி க்ரை பண்ணக்கூடாது, க்ரை பண்ணால் நீ பேசுகிறது எதுவுமே ஒர்க் ஆகாது, ஸ்ட்ராங்காக போல்டாக உன் டேட்டையும் மாம்கிட்டையும் பேசு, அப்புறம் எப்போதுமே இந்த மாதிரி க்ரை பண்ணாத, பார்க்க நல்லாவே இல்லை உன் ஃபேஸ்க்கு, ஸ்மைல் பண்ண சொல்லி தான் நீ பார்க்க அழகாக இருக்க, எங்கே ஸ்மைல் பண்ண பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சிரிக்க வைக்க நம்ம ஜங்குக் படாதப்படுவார். இந்த மாதிரி நம்ம ஜங்குக் பண்ணுறதெல்லாம் பண்ணி நம்ம சிரிக்காமல் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ பண்ணி அவன் சிரிக்க மாட்டேங்கிறானேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் அப்செட் ஆகுவார். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வரும். இந்த மாதிரி சிரித்தான் டேயோட ஃபேஸில் ஸ்மைல் வர்றதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படி சிரிப்பார். இந்த மாதிரி சிரிக்கிறது தான் நம்ம நோட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணால் பார்த்தியா உன் ஃபேஸில் எப்படி ஒரு ஸ்மைல் வருதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
நம்ம டே வந்து ஜங்குக் வந்து டேயோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணியிருப்பார்ல, அப்போ தான் நம்ம டே வந்து டேயோட மொபைலில் ஜங்குக்கோட பிக்கை எடுத்திருந்திருப்பாரு. ஆனால் மொபைலை ஹேண்ட்ஸில் வச்சுட்டு மொபைல் இல்லாத மாதிரி ஜங்குக்கிட்ட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ண வச்சுருப்பாரு. இந்த மாதிரி பிக் பண்ணிவிட்டு அவரோட பேக்கில் வச்சுருந்தேன். இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு அவங்க பேரண்ட்ஸ் வர மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, சரி நான் அங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் எழுந்துக்கிட்டேன். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம டே பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா, என்னாச்சு? நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு போல்டாக பேசுகிற அளவுக்கு எனக்குள்ள தைரியம் வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக் அவரோட ஹேண்ட்ஸில் போட்டிருந்த ஒரு ப்ரேஸ்லெட்டை தான் கழட்டி டேயோட ஹேண்ட்ஸ்க்கு மாட்டி விட்டுருப்பாரு. இந்த ப்ரேஸ்லெட்டை பார்க்க சொல்லலாம், நான் தான் உனக்கு திங்க் ஆகுவேன், என்னை திங்க் பண்ண சொல்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இனி உனக்கு எந்த பயமும் இருக்காது, உனக்கு பயமாக இருந்தால் இந்த ப்ரேஸ்லெட்டை க்ரிப்பாக பிடிச்சிக்கோ, எல்லாம் ஹேண்ட்ஸில் மாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் வந்து ஒரு தைரியமாக பேசுகிற இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு, சரி உன் பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க நான் அங்கேருந்து போகிறேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போகலான்னு பார்த்தோம். நீங்கள் மட்டும் எனக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க, இந்த டேக்கு ஒரு % கொடுக்குற கிஃப்டை அப்படியே வாங்கிக்க பிடிக்காது, அதுக்கு நான் திருப்பி கிஃப்ட் பண்ணுவேங்கிற மாதிரி டே அவரோட நெக்கில் இருக்க செயினை நம்ம ஜேகேக்கு கொடுப்பாரு. இது என்னோட செயின், இதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் ப்ரேஸ்லெட்டுக்கு பதிலாக நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் சொன்ன வேலை எல்லாத்தையுமே என்னோடய ஹார்ட்லேயும் என்னோடய மைண்ட்லேயும் நான் வச்சுக்கிறேன். ஆனால் உங்களோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னோடய நேம் ஜங்குக்குன்னு சொல்லாமல் ஜேகேன்னு சொல்லியிருப்பாரு. காலேஜில் எல்லோரும் நம்ம ஜேகேன்னு கூப்பிட்ருப்பாங்க. அந்த மூமெண்ட்லேயே ஜேகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு உங்கள் சன்னை சேஃபாக பார்த்துக்கோங்கிற மாதிரி டே கொடுத்த செயினோட அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஜங்குக்கு போயிருப்பாரு. இந்த மூமெண்ட் மொத்தமே இப்போ நம்ம ஜங்குக்கு திங்க் ஆகி ஜங்குக்கோட நெக்கில் இப்போ வரைக்குமே டே கொடுத்த செயின் இருக்குது. அந்த செயின் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து டச் பண்ணி பார்க்குறாரு. இந்த டச் பண்ணி பார்த்தா பெட்டில் ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க டேயை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, அந்த பாக்ஸை வேறு உடச்சிட்டாரில், அதை திரும்பவும் எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு அதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அதே ரேக்கரில் வச்சுட்டு நேராக நம்ம டேக்கிட்டே வர்றாரு. டேக்கிட்ட வந்துட்டு டேயோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. நீ தானா அது? நீ தானாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி, தான் லவ் பண்ண பர்சன்ட் தன்னையே மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம ஜங்குக்கு லவ் பண்ணதும் டே தான். டே அந்த பார்க்கில் பார்த்த செகண்டே நம்ம ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருக்கும். அதனால தான் வாலண்ட்ரியாக வந்து நம்ம டேட்ட பேசி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி டே தான் தன்னை மேரேஜ் பண்ணியிருக்கான். அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி மீட் பண்ண அந்த பர்சன் தான் நம்மளை மேரேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே நம்ம சுகாவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சுகா ஷாக் ஆனோம். ஆமாண்டா, நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் லவ் பண்ணி எங்களாமோ அவனை தேடிக்கிட்டு இருந்தேன்டா. ஆனால் அவனே என்னை மேரேஜ் பண்ணி என் பக்கத்தில் இருக்கிறான் தெரியுமா? அது எப்படிடா கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்த மூமெண்ட்டை அப்படியே சொல்கிறாரு. அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அது என்னோடய ப்ரேஸ்லெட் தான், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நானே ரெடி பண்ண ப்ரேஸ்லெட். அந்த ப்ரேஸ்லெட் தான் அவன்கிட்ட இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட தான் அந்த ப்ரேஸ்லெட்டை கலட்டியும் கொடுத்தேன். அவங்ககிட்ட அப்படியே இருக்குன்னா அது ஏன் ப்ரேஸ்லெட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி 5 இயர்ஸாக தேடிட்டு இருந்த என்னோடய ஒய்ஃபாகவே எனக்கு கிடச்சிருக்காங்கங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகி என்ஜாய் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்ட எப்படி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெளியே வந்தா டே முன்னாடி இப்போ தன்னோட லவ்னு தெரிஞ்சிச்சுல, அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜங்குக் டே முன்னாடி வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி டே அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்ன வேணும் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டியா டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஃப்ரெஷ்அப்லாம் ஆயாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சேட் மோட்லேயே அப்படியே நம்ம டே அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். நம்ம ஜங்குக்குமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக டே கிட்ட வர்றது நின்று இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் கிச்சனில் நம்ம டே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். டே கூட கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே கிச்சனுக்குள்ளே என்ட்ராகி டே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா டேக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நம்ம ஜங்குக்கு கட் பண்ணபடியே டேட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. டயாங், நேற்று நைட்டு காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிச்சியா என்ன? நீ கபோர்டு கிட்ட ஸ்லீப் பண்ணியே, எதுக்காக பெட்டில் ஸ்லீப் பண்ணாமல் கபோர்டு கிட்ட ஸ்லீப் பண்ண?
ஏதாவது ப்ராப்ளமாடா அப்படிங்கிற மாரி நம்ம டேக்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவார். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை கட் பண்ணபடி நம்ம டேட்ட பேசினா இப்படி சொன்னதை கேட்டு எதுக்குடா நம்ம ட்ரை பண்ணணுங்கிற மாதிரி திங்க் பண்ணால் ஜங்குக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணுறேன் 6 மந்த் கழிச்சு டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நான் லவ் பண்ண பர்சன்ட்டே மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்ன அந்த வேர்டு தான் திரும்பவும் திங்க் ஆகும். அப்படியே நம்ம ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணவர் வேகமாக ஸ்பூனை வச்சு அந்த ஃபுட்டில் குத்தவும் அந்த ஃபுட்டை லைட்டாக தெரிஞ்சு நம்ம டேயோட ஐஸில் விழுந்துடும். இந்த மாதிரி விழுந்தோம் அப்படியே அந்த ஐஸ்கிட்ட ஃபுட்டு விழுந்ததை லைட்டாக உதறிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம ஜங்குக்கு வேகமாக வந்து டேயோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஜங்குக்கு நோட் பண்ணோம். வச்சுச்சோ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண தெரிலனா பண்ணாண்டாம்லாட்டே எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன் ஐஸில் பட்டுருச்சு பொழுக்குங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளேஸில் உட்கார வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்கிற வாட்டரில் கட்டனை நினச்சி அதை ப்ரெஷ் பண்ணி எடுத்துட்டு டேயோட ஐஸில் வச்சு வேறு எடுக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு என்ன இவ்வளோ டேஸ் நம்மளை முழுக்க இக்னோர் பண்ணிட்டு இருந்தார், இப்போ என்ன ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்கிறாரு, நேற்று ஈவினிங் வேறு இந்த மாதிரி பேசினார், ஒரு வேளை நம்மக்கிட்ட லவ்வாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு 6 மந்த் என்ன ஆனதோட டிவோர்ஸ் கொடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயுமே அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணால் 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ணுறதோ ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே திங்க் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணோம். சரி உன்னோட ஐஸை க்ளீன் பண்ணி வச்சு ஃபுட்டை நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி டேக்காக நம்ம ஜங்குக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு டே ஹாப்பியெல்லாம் ஆகலை, பயங்கர டவுட் ஆகுறாரு. இங்கே என்னடா நடக்குது, இவ்வளோ டேஸ் என்ன இக்னோர் பண்ணிட்டு இருந்தார், 1 மந்த் முடிஞ்சிச்சு, 2 மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 3 மந்த் இல்லை 4 மந்த் தானே இருக்கும், ஒரு வேளை நம்மக்கிட்ட நல்ல பர்சன் மாதிரி நடந்துட்டு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாரோ, நம்மளை வேண்டான்ருவாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். டேக்கு அப்படி ஃபுட்டை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக பக்கத்துலேயே வந்து நம்ம ஜங்குக்கு உட்காருதல் இந்த மாதிரி உட்காந்தோம். நம்ம டேயுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். சரி இந்தா நான் உனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படி ஆசையாக டேக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். ஃபுல் டவுட்டிங்கில் இருக்க நம்ம ஜங்குக்கு பார்த்தபடி அந்த ஃபுட்டை சாப்பிட வர செய்கிறாரு. இந்த மாதிரி சாப்பிட்டோம். டைம் பண்ணாக்கி இப்போ காலேஜுக்கு தான் கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனோம். வந்து அவரோட பைக் எடுத்துகிட்டு போகலான்ங்கிற மாதிரி போனால் பைக்கு டயரை வேறு ஏற்கனவே நம்ம ஜங்குக்கு பஞ்சர் ஆக்கியிருப்பார்களுக்கு. என்ன பைக்கு பஞ்சரான மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவுக்கு கால் பண்ண போனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே கிட்ட வந்துட்டு என்னாச்சு பைக் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சா என்ன? ஆமாம் ப்ரொஃபஸர் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியா சரி வா நான் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை ப்ரொஃபஸர் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும், நீங்கள் வந்து எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை தான் கூட கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பைக்கை ரிப்பேர் பண்ணிவிட்டு டேயை பைக் காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். கரெக்டாக எப்போது ஒரு பிளேஸில் ஃபஸ்ட்டு இறக்கி விட்டுருப்பார்ல அந்த பிளேஸ்கிட்ட வரவும் ப்ரொஃபஸர் நிப்பாட்டுங்க நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னாச்சு நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது காலேஜில் இருக்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு என்னை இங்கே தானே அன்றைக்கி இறக்கி விட்டீங்க, இங்கே இறக்கி விட்ருங்க நான் நடந்தே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம நேராக காலேஜுக்குள்ளே கூட்டுறது இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தோம். டவுட் ஆகி என்னாச்சு ப்ரொஃபஸர் ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவ்வளோ தூரம் நீ ஏன் நடந்து வரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாராவது உன்ட்ட கேட்டால் உன்னை நான் பைக் ரிப்பேர் ஆகி நீ ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தால் உன்னை காலேஜுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கூட நம்ம ஜங்குக்கிட்ட நான் உன்னை தாண்டா லவ் பண்ணேங்கிறத சொல்லாமல் இப்படி வேற சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காரை விட்டு இறங்கி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொஃபஸர் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ரொம்ப சேடாக அங்கேருந்து போனால் ஐயோ கூட இன்றைக்கி காரில் வந்திருக்கேன், ஐயோ எனக்கு ஜாலியாக இருக்குது, காரில் காலேஜுக்கு வர்றதுக்கு பதிலாக பேபி கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிருந்துருக்கலாமா, தப்பு பண்ணிட்டேன், ஈவினிங் ஆகட்டு நம்ம டின்னருக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே டின்னர் கூப்பிட்டு போகிற அளவுக்கு வர திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். நம்மகிட்ட எப்படி கிளாஸ் ரூம்க்காரரு ரொம்ப சேடாகவே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்தா அதையே திங்க் பண்ணாதடா அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுடா, அவர் சும்மா சொல்கிறாடா, இன்னும் 4 மந்த் இருக்குல்ல
4 மந்த்து தான் ஜிமின் இருக்கு. அப்படி ஏன்டா சொல்ற? இன்னும் 4 மந்த் இருக்குன்னு பெருசா சொல்லு அப்படிங்கிற மாரி வேற சொல்றாரு. இந்த மாரி சொன்னா, காமெடி பண்ணாத ஜிமின் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரொம்ப லோன்லி ஆகுறாரு. துரு துருன்னு இருந்துட்டே இவ்வளோ லோன் ஆகுற மொமெண்ட் ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இந்த மாதிரி ஆனா இப்போ ஜங்குக்கோட கிளாஸ் தான். ஜங்குக் கரெக்டாக உள்ள என்ட்ரு ஆகி அப்படியே கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணா ஜங்குக்கோட ஃபேஸில் பன்னி ஸ்மைல் தான். சிரிச்சபடியே கிளாஸை நடத்துகிறாரு. டேயை பார்த்து இந்த மாதிரி டேயை பார்த்து ஸ்மைல் பண்ணபடியே கிளாஸ் நடந்துகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு, என்னடா அன்றைக்கி ப்ரொஃபஸர் ரொம்ப ஸ்மைல் பண்ணபடியே இருக்கார், எப்போதுமே வரப்பா தானே இருப்பார், இப்போ என்ன ஃபேஸ் முழுக்க ஒரே ஸ்மைலாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணோம். ஜிமினாவும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, எதுக்காக ப்ரொஃபஸர் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறாருங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கே நோட் பண்ணால் டேக்கோ அதே டவுட்டு தான். ஏன்டா இவ்வளோ டேஸ் கிளாஸ் எடுத்துருக்காரு, என்னைக்காவது ஸ்மைல் பண்ணியிருக்காராடா, இன்றைக்கி என்னடா இப்படி சிரிச்சுக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறாரு, எனக்கு என்னடா தெரியும் மச்சான், உன் ஹஸ்பண்ட் தானே, உனக்கு தானே தெரியும், உன் ஹஸ்பண்ட் எதுக்கு சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்டா என்னை இக்னோர் பண்ணி வச்சுருக்காருங்கிறது எனக்கு தெரியல, நீ வேறு சிரிக்கிறத வச்சு வேறு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம இந்த மாதிரி ஜிமினாட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேட்ட டவுட் கேட்குற மாதிரி எழுந்திருக்க சொல்லார். இந்த மாதிரி எழுந்திருக்க சொன்னால் எப்படி பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ண இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துருப்பார்ல, அதில் ஒரு பிளேஸில் கொஸ்டின் கேட்குறாரு, இதுக்கு ஆன்சர் என்னங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டேக்கு தெரியல. இந்த மாதிரி தெரியாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நீ கிளாஸ் முடிஞ்சதோட ஸ்டாப் ரூமுக்கு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே மச்சான் அவன் ஹஸ்பண்டு உன்னை பனிஷ் பண்ணதுக்காண்டியே பயங்கரமாக சிரிச்சிருக்காருடா, உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே ஜிமின் குரங்கு வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. பார்த்தியா ஹஸ்பண்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்தா என்ன குரங்குன்பியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீன் லைட்டாக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் கிளாஸ் பீரியட் எண்ட் ஆகி ஜங்கு கம்பெனி வெளியே பண்ணால் ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே நம்ம டைமே ஸ்டாப் ரூமுக்கு போகிறது. இந்த மாதிரி பண்ணால் இப்போ ஸ்டாப் ரூமில் தான் நம்ம ஜங்குக்குள்ளேன்றானா ஜங்குக்காகவே ஒரு கேர்ள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த கேர்ள் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, டே நான் உன்னோட மேரேஜுக்கு வர முடியாமல் போச்சுடா, ஐம் ரியலி சாரிங்கிற மாரி ஜங்குக்கு ஹக் பண்ணபடியே அந்த கேர்ள் பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கை ஃபாலோ பண்ணபடியே வருவார்ல, அவர் இந்த மூமெண்ட்டை பார்த்துருவாரு. இந்த மாதிரி பார்த்தா நம்ம ஜங்குக்கிட்ட உன் மேரேஜுக்கு வர முடியல, உனக்காக நான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குடா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட சிஸ்டர் தான் நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது கசின் பம்ல அந்த மாதிரி சிஸ்டர், அதர் கண்ட்ரியில் இருக்க சிஸ்டர் மேரேஜுக்கு வர முடியல, நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிவிட்டு ஹக் பண்ணபடியே பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பேக் சைட்லேருந்து நோட் பண்ணுற டேக்கி ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் இதுதான்ங்கிற மாதிரி திங்க் பண்ணி சிஸ்டராக கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து க்ரை பண்ணபடி நேராக கிளாஸ் ரூம் போயிடுவார். இந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக் அவங்களோட சிஸ்டர்கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டு, சரி நீ மாம் டாட்ட போ, ஹவுஸ்க்கு போ, நான் ஈவினிங் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேர்ள் அங்கேருந்து அனுப்பிட்டு, என்ன டே இன்னும் வரலங்கிற மாதிரி டேக்கே வெயிட் பண்ணுவார். இந்த மாதிரி வெயிட் பண்ணேன். வராத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்கு கரெக்டாக டேயோட கிளாஸ்க்கு போனால் அங்கே வேற ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கதும் வந்து நோட்ஸ் எழுதுகிற மாதிரி உட்காந்துருக்க மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு, சரி வேறு ஏதாவது ப்ரொஃபஸர் வந்துட்டாங்க உங்களுக்கு ஹவுஸ்க்கு தானே வருவாங்க, அங்கே வச்சு பேசிக்கலாங்கிற மாதிரி ஜங்குக்குமே அப்படியே அங்கேருந்து போனால் இந்த மாதிரி நோட்ஸ் எழுதிட்டு இருக்க டேயோட ஐஸ் மொத்தமும் கலங்குற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி வியாடாவே க்ரை பண்ணி அழுதுட்ருக்கேங்கிற மாதிரி கேட்டேன். ஸ்டாப் ரூமில் பார்த்த மூமெண்ட் அப்படியே சொல்கிறாரு, டேய் அது வேறு யாராவது ஒரு பர்சண்டாக இருக்கும்டா, நீ ஏன்டா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு திங்க் பண்ணுறங்கிற மாதிரி கேட்டால், அது கண்டிப்பாக ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், அவங்க 2 பேரும் ஹக் பண்ணபடி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டைவரை இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. நைட்டு கரெக்டாக நம்ம ஜங்குக் முதல்ல ஹவுஸ்க்கு போயிட்டாரு. தான் ஹவுஸ்க்கு போக விருப்பம் இல்லாமல் ஜிமினா கூட அப்படி பார்க்குக்கு அந்த மாலுக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லா பிளேஸ்க்கு சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு நைட்டு 9 o'clock போல் தான் ஹவுஸ்க்கே வராரு. இந்த மாதிரி வந்தால் நம்ம டேக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜங்குக்கிட்டே உள்ளே என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, இவ்வளோ நேரம் எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்தவும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவ்வளோ நேரம் நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன, இவ்வளோ டேஸ் நீங்களும் லேட் ஆகிட்டுல தானே ஹவுஸ்க்கு வந்தீங்க, நான் எப்போவாவது நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கே போனீங்கன்னு கேட்டேனா, இப்போ என்ன ரொம்ப கேரிங்கும் லவ் இருக்கிற மாதிரி, ஏதோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி கோவமாக வந்து என்கிட்ட கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கோவமாக பேசுகிறது. இந்த மாதிரி பேசினோம். என்ன மாதிரி பேசிகிட்ருக்கேன்னா உண்மையை தான் பேசிகிட்ருக்கேன், நமக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, மிஞ்சி போனால் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், அது இந்த 6 month எண்டானதோட பிரேக் ஆகிறப்ப போகுது, அவ்வளவு தானே,
ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 6 மந்த் கழிச்சு நீ என்னடா மூவ் ஆன் பண்ணுறது, நானே உன்னை தூக்கி போடுறேங்கிற மாரி நம்ம ஜங்குக்கிட்ட கோவத்தில் பேசுகிறத கேட்டு கோவத்தில் பேசிட்டு அங்கேருந்து போகிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக் பிடிச்சிட்டு ஏன் இந்த மாதிரி பேசுகிறட்டே அங்கே அப்படிங்கிற மாரி கேட்கவும், இங்கே பாருங்கள் ஜங்குக், ஹேண்ட்ஸ் விடுறீங்களா, உங்களுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதேமாரி எனக்கும் உங்களை சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா ஹே டேய், ஏன் இந்த மாதிரி பேசுகிற? நான் உன்கிட்ட கொஞ்சம் டேஸ் இக்னோர் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டதுனால கோவமாக இருக்கியா என்ன? நான் வேணா உன்கிட்ட சாரி கேட்குறேன்டா, அதுக்கே இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சும்மா ட்ராமா பண்ணாதீங்க ஜங்குக், உண்மையிலே எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி சொன்னால் டேயோட ஃபேஸை நம்ம ஜங்குக் ஒரு ஹேண்ட்ஸால் ரொம்ப கிரிப்பாகவே பிடிக்கிறாரு. சீக்ஸ் வலிக்கிற அளவுக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு பொய் சொல்லாதட்டே, இந்த மாதிரி பொய் சொல்லாத, என்னை உனக்கு பிடிக்கும், இல்லை எனக்கு உங்களை பிடிக்கல, பொய் சொல்லாத, என்கிட்ட நீ அப்படிலாம் பேசுனீங்க, அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கிற மாரி என்னெல்லாமோ நம்ம ஜொங்கு கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டாலுமே எனக்கு உங்களை பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு வேகமாக நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி பண்ணால் ஜங்குக்கு வந்து சரி ஏதோ ஒரு கோவத்தில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்குமே இதை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு டே காக்கா டின்னரை ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அதை அப்படியே பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம டே ஸ்லீப் பண்ணிடுவார். இந்த மாதிரி டே ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஃபுட் அப்படியே பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சுட்டு நம்ம ஜங்குக்குமே அப்படியே பெட்டில் படுத்துட்டு இந்த மாதிரி பெட்டில் படுத்து ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கட்டே நம்ம ஜங்குக் இப்போ ரியாலிட்டியாக இவ்வளோ டேஸ் வந்து ஹக் பண்ணி ஸ்லீப் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஜஸ்ட்டு தூங்கிக்கிட்டு இருக்க சொல்ல பில்லோவை ஹக் பண்ணுற மாதிரி தான் டேயை பிடிச்சி ஹக் பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஃபுல் ரியாலிட்டியில் டேயை பேக் ஹக் பண்ணப்படி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் எப்போது ஹக் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஜங்குக் இப்போதுமே ஹக் பண்ணுறாரு. அவருக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸே இல்லை பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இங்கே க்ரை பண்ணுவார். இந்த மாதிரி க்ரை பண்ணால் டேஸஸ் அப்படி 1 மந்த் மேலே ஃபாஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டானால் இப்போ கிளாஸ் ரூமில் டேயோட கிளாஸ் ரூமில் தான் நியூ ஒரு பையன் ஜாயின் பண்ணியிருப்பான். அந்த பையனுக்கு நம்ம டே பார்க்க சொல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால டேக்கிட்ட வாலண்ட்ரியாக வந்து பேசிகிட்டு இருக்கான். அவனே வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். நம்ம டேயுமே அந்த பையன் பேசுகிறத ரிஜெக்ட் பண்ணாமல் அந்த பையன் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே திருப்பி ரிப்ளை பண்ணுறாரு. டவுட்டு கேட்டால் டவுட்டை கிளியர் பண்ணுறாரு. இவருக்கு ஏதாவது டவுட் வந்தால் அவர்கிட்ட கேட்காரு. இந்த மாதிரி மாற்றி பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு என்ட்ராகியும் டே தான் நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணால் டே இந்த மாதிரி அந்த பசங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை மொத்தத்தையுமே நோட் பண்ணிவிட்டு நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நீ முதல்ல இங்கே என்கிட்ட வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே நேராக எழுந்து நம்ம ஜேகே கிட்ட வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நான் நேற்று ஒரு சம் போட்டோம்ல, இந்த சம் இப்போ செஞ்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி சாக் பீஸை கொடுக்கவும் நம்மகிட்டே அதை செய்கிறாரு. பாதி தெரியல பாதி தெரியுது. இந்த மாதிரி அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே அந்த பிளாக் போர்டில் எழுதி முடிச்சுட்டு ஜங்குக்கு பார்த்து திரும்பிட்டு எனக்கு இவ்வளோ தான் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். சரி, இனியாவது ஒழுங்காக ஸ்டடி பண்ணு, இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ½ கழிச்சு கண்டிப்பாக நான் டெஸ்ட் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். டெஸ்ட்டு தான் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். அந்த பிளாக் போர்டை நம்ம ஜங்கு க்ளீன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுக்கு எல்லாருமே ஒரு ½ படிக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி படிக்க வச்சோம். நார்மலாக உட்காந்துருந்து அவர் ஸ்டடி தான் பண்ணிகிட்ருக்காரு, படிச்சுட்டு தான் இருக்காரு. பட் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த பையன் தான் படிக்க சொன்னாட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு டைப்பாக பார்த்துட்ருக்கான், ஒரு டிஃப்ரெண்ட்டாக டர்ட்டியான மூமெண்ட்டில் பார்த்துட்ருக்கான். இதை நம்ம நோட் பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் டேயோட ஒரு பென் வந்து கீழே விழுந்து இந்த மாதிரி விழுந்தான். அதை எடுக்க வந்தால் டேக்கு முன்னாடி அந்த பையன் வேகமாக வந்து எடுத்துட்டு இந்த நீ எதுக்கு வேகமாக குனிகிற அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் வர டேட்ட பேசுகிறான். அந்த மாதிரி பேசினான். இப்படி ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அதை டெஸ்ட் பண்ணதுக்கு அந்த பேப்பரில் எழுதி வேற பார்க்குறாரு. இந்த மாதிரி எழுதி பார்த்துட்டு இருக்க மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்குக்கு கோவம் வருது. இந்த மாதிரி கோவத்திலேயே கிட்ட அந்த பையன் இருக்க க்ளோஸான மூமெண்ட்டை பார்த்து இவர் கோவமாகறாரு. இந்த மாதிரி கோவமானம் இப்போ கரெக்டாக ஒரு ½ முடிஞ்சு டெஸ்ட்டு எல்லாருமே எழுதிட்டுருக்காங்க. இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தால் நம்ம எழுதிட்டு இருக்காரு. ஆனால் கொஞ்சம் அப்படியே மறக்குது. அதை திரும்ப ரீகப் பண்ணபடி டெஸ்ட்டு எழுதிக்கிட்டு இருக்கு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒவ்வொரு பெஞ்சாக நடந்தபடியே நோட் பண்ணிகிட்ருக்காரு. யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக பக்கத்தில் வந்தால் அப்படியே நம்ம ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன். ஜங்குக்குமே நம்ம பார்க்குறாரு. 2 பேருமே ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணோம். நம்ம வந்து டக்குன்னு அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணால்
இப்பவும் அவரோட பென்னு கீழே விழுது. அவ்வளோ வேகமாக கீழே விழுறத பார்த்துட்டு நம்மட்ட வேகமாக குனிறாரு. இந்த மாரி குனிஞ்சா குனிகிற வேகத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த டேபிள் அவர் இருக்க டெஸ்க் வந்து அவரோட ஃபோர்ஹெட்டில் இடிக்க வரும். இந்த மாரி இடிக்க வர மொமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் டக்குன்னு அவரோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி அந்த பெஞ்சை கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாரி பிடிச்சா வேகமாக அப்படி குனிஞ்சு எழுந்துக்கிறவர் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் தான் வந்து அப்படியே இடிக்கிறாரு. இந்த மாரி இடிச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இந்த மாரி பார்த்தா கவனத்தை மொட்டுட்டு எங்கே கொண்டு வச்சிருக்க நீ அப்படிங்கிற மாதிரி திட்ட தான் செய்கிறாரு. திட்டிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்மகிட்ட இந்த மாதிரி ஜங்குக் திட்டிட்டு போகிறத பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்ட தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே அவர் அந்த டெஸ்ட்டு விட்டு எழுதி முடிச்சிடுவார். எழுதி முடிச்சுட்டு பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே டேயை கலெக்ட் பண்ணி ஸ்டாப் ரூமுக்கு எட்டு வர சொல்கிறாரு. இந்த மாதிரி எட்டு வர சொன்னோம். டே எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டாப் ரூமுக்கு கொண்டு வந்தோம். நம்ம ஜங்குக்கோட டேபிளில் வச்சுட்டு நம்ம டே அங்கேருந்து போகலான்னு பார்த்தோம். டேயை பார்த்துட்டு ஒரு பென் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் மணி அதிகமாக உள்ள பென் போலுக்கு. அதை அப்படியே தூக்கி நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. இதை வச்சுக்கோ, அதெல்லாம் வேண்டாம், அதை தூக்கி போட்டுருங்கிற மாரி கொடுக்கவும், பழசை எப்போதுமே மறக்கக்கூடாது, பழசை எப்போதுமே பக்கத்தில் வச்சுக்கணும், நியூவாக ஒரு திங்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பழசை என்னால் தூக்கி போட முடியாதுங்கிற மாரி, நியூவாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சதோட என்ன நீ தூக்கி போட்டுட்டலங்கிற மாரி பெண்ணை வச்சே நம்ம ஜங்குக்கிட்ட எப்படி பேசிட்டு போகிறாரு. யார் இப்போ பழசை தூக்கி போட்டாங்களாம், என்ன பேசிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் டவுட்லேயே நம்ம நோட் பண்ணோம். அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆனால் இப்போ நம்ம டேயோட பைக்கு கிட்ட தான் அந்த பையன் நிற்கிறான். இந்த மாரி நின்னோம். என்னோடய காரை ரிப்பேர் ஆகிடுச்சு, டே என்னை கொண்டு என் ஹவுஸில் விட்டுருதியானுங்கிற மாரி டேட்ட பேசுவோம். சிமினா அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன்டா அந்த பையனை உங்களை கூட்டு போகணுங்க, நான் வேணா அவனை ட்ராப் பண்ணுறேங்கிற மாரி சொன்னேன். நான் டே கூடயே போகிறேங்கிற மாதிரி, நான் டே கூட தான் போவேனுங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு நிற்கிறான். இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு சரி ஒன் டே தானே நான் கொண்டு விட்டுருதேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே வந்து பைக் எடுக்க போனோம். நம்ம ஜங்குக்கு வந்து டே பைக் முன்னாடி வந்து நின்றுட்டு 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது என்னோடய கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, நான் டே கொண்டு பிக் பண்ணி ட்ராப் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறத கேட்டுட்டு டேயோட பைக்கும் ரிப்பேரில் இருக்குது, பார்த்தா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரிப்பேர் ஆகாத பைக்கை ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லி என்னோடய காரில் இருங்க 2 பேருமே நானே அவங்கவுங்க ஹவுஸில் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் அந்த பர்சன்ட்டுமே சரி ப்ரொஃபஸருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட காரில் உட்காந்தேன். டே எப்படியே அவரோட பைக்கை நோட் பண்ணிவிட்டு என் பைக்கில் எந்த பிரச்சனையும் இல்லையே, எதுக்காக அந்த மாதிரி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட வந்து பேசினேன். காரில் போய் இருக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போய் ஃப்ரண்ட் சைடு சீட்டை ஓப்பன் பண்ணுவாருன்னு பார்த்தா பேக் சைடு சீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பையன் பக்கத்துலேயே போய் உட்காருது. மாதிரி கொஞ்சம் காரை ட்ரைவ் பண்ணபடியே நேராக அந்த பையனோட ஹவுஸ் தான் முதல்ல நம்ம ஜங்கு கூட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டு போனோம். கிட்ட அந்த பையன் வளான்னு பேசுகிறான். விட்டா டேயே அந்த பையனை அடிச்சிடுவார் பொழுது அந்த அளவுக்கு டேக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கிட்ட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறது, அப்படி இப்படிங்கிற மாதிரி தொணன்னு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்க நம்ம ஜங்குக்கும் செம்ம காண்டாகுது. இந்த மாதிரி காண்டானா அந்த பையனை அவனோட ஹவுஸில் இறக்கி விட்டுட்டு நேராக டேக்குக்கு 2 பேருமே அவங்க ஹவுஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தோம். கரெக்டாக காரை விட்டு இறங்கி ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகி பேக்கை தூக்கி ஒரு பக்கம் போடுறாரு, ஷூ சாக்ஸ் எல்லாம் கலட்டி ஒரு பக்கம் போடுறாரு. நேராக பெட்ரூம்குள்ளே என்ட்ரானா இப்படி என்ட்ராகிற அப்படியே பிடிச்சி நம்ம ஜங்குக் பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணிவிட்டு என்ன நினச்சிட்ருக்க நீ மனசில் என்ன நினச்சிட்ருக்க, சரி போனால் போட்டு என் மேலே ஏதோ கோவமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டா என்ன அந்த பையன் உங்ககிட்ட அப்படி க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு அவ்வளோத்தையும் அக்செப்ட் பண்ணப்படி இருக்கிற, இப்போ உங்களுக்கு என்னாச்சு ப்ரொஃபஸர், எதுக்காக தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் 6 மந்த் கழிச்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தானே சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஏன் என் லைஃப்பில் இன்னொரு பர்சன்ட்டுக்கிட்ட நான் பேசுகிறது உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது, நான் அந்த பர்சன்ட் கூட தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போகிற டேயோட ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சுகா கிட்ட ஜங்குக்கு சொல்லியிருப்பார்ல அதை அப்படியே சொல்கிறாரு. அதான் உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னு தெரிஞ்சிடுச்சு, என்னை மூவ் ஆன் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு, அப்புறம் என்ன ரொம்ப லவ் இருக்கிற ஹஸ்பண்ட் மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு அப்படியே க்ரை பண்ணபடியும் அப்படியே பெட்டில் வந்து உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தா டேயோட ஃபேஸ் அப்படியே நம்ம ஜங்கு கப் பண்ணபடி என்ன பேசுகிறட்டு, அப்போ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு தான் என்னை இக்னோர் பண்ணிகிட்ருக்கேன் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சும்மா ட்ராமா பண்ணாதீங்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி எதையோ சொல்ல வந்தால் நம்ம ஜங்குக்கோட நெக்கில் அந்த செயின் இருக்கிற மூமெண்ட்டை இப்போ நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜங்கு கோவமாக வந்து
ட்ரெஸ்ஸு ஷார்ட் பட்டனை மொத்தமாக ஓப்பன் பண்ணிட்டு தான் டேட்ட பேசியிருந்திருப்பாரு. இப்போ ஜங்குக் கூட நெக்கில் டே கொடுத்த செயின் இருக்கிற மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட அந்த செயினையே நோட் பண்ணான். ஜங்குக் அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ணியிருந்தவர், ஏன் இந்த மாதிரி பேசுகிற, எதுக்காக இந்த மாதிரி பேசுகிற, இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னை திங்க் பண்ணி தான் என்ன மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கியா, இதை டேரெக்டாக அன்னைக்கு என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வளன்னு பேசிகிட்டு இருந்தா ஜங்குக் கூட நெக்கில் இருக்க அந்த செயினை நோட் பண்ணிவிட்டு இந்த செயின் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணேன். ஓ, இந்த செயினையே மேரேஜ் ஆகி 2 மந்தில் இப்போ தான் எனக்குல நீ பார்க்குறியா? மேரேஜ் அன்னைக்கு பார்க்கல, காலேஜில் வச்சு பார்க்கல, எப்போவுமே அப்போ எனக்குல இருக்க இந்த செயினை நீ பார்க்கல, அதனால தானே என்னை பற்றி நீ புரிஞ்சுக்காமலே இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக வர ஜங்குக் திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா என்ன பேசுகிறீங்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஜங்குக்குமே டேயை தான் தேடினேன், டேயை தான் லவ் பண்ணேன்னுங்கிற மாதிரி உன்னை நான் அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்க போயிட்டா நான் உனக்கு என் ப்ரேஸ்லெட்டே கலட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்கிறாரு. நீ நெக்ஸ்ட் டே அந்த பார்க்குக்கு திரும்ப வருவேன்னு நினச்சேன், ஆனால் நீ அதுக்கப்புறம் அந்த பார்க்குக்கே வரலை, எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு, அப்போலேருந்து நான் உன்னை தேடிட்டு இருந்தேன், உன்னோட நேமு உன்னோட அட்ரஸ்லாம் கேட்காம விட்டது தப்பாக போச்சேன்னு அப்போ தான் எனக்கு திங்காச்சு, ஆனால் நான் ஒன்றை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு நினச்சி திங்க் பண்ண சொல்ல ரொம்ப ஹாப்பியான நீ இந்த மாதிரி என்னை இக்னோர் பண்ணுறல்ல, அந்த பையனையே அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு பேசுகிறல்ல நீ என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கொஞ்சம் கோவமாக பேசிட்டு அப்படியே பெட்டை விட்டு மூவ் ஆன் ஆகணும். இப்படி கோவமாக போகிற ஜங்குக்கு வந்து நம்மகிட்டே பேக்கப் பண்ணப்படி, சாரி ஜங்குக், எனக்கு ஃபஸ்ட்டையே தெரியும் நீங்கள் தான் பன்னின்ட்டு, நீங்கள் தான் அந்த ஜேகேன்ட்டு, உங்களோட ஸ்மைலை வச்சும் உங்களோட அந்த டாட்டா வச்சுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அப்போ அதை ஏன் என்கிட்ட அன்னைக்கே சொல்லலை, நான் கூட உங்ககிட்ட வந்து பேசினோம்ல எதுக்காக ஜேக்கின்னு சொல்லி கூப்பிட்டேனுங்கிற மாதிரி கேட்டோம்ல, அப்பாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி டே பார்த்து கோவமாக நம்ம ஜேகே பேசவும், நான் எப்படி உங்களை பார்த்தவொடனே புரிஞ்சுக்கிட்டனோ ஃபீல் பண்ணணும், அதேமாரி நீங்களும் என்னை பார்த்து என்கிட்ட க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டில் நான் தான் உங்கள் அந்த சைல்ட்ஹுட் மெமரின்னு கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு நினச்சேன், அதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறத கேட்டு அந்த அக்கா அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு நிஜமாலுமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு உங்களை ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, அதனால தான் நான் மேரேஜ் பண்ணிக்க ஓகே பண்ணேன், மேரேஜும் பண்ண வச்சேன், லவ் பண்ணி நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணாலும் ஒய்ஃபுங்கிற ரிலேஷன்ஷிப் வந்தால் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மூமெண்டெல்லாம் சொல்கிறத கேட்டு ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அப்படியே டீரி வருது, இந்த மாதிரி டீரி வந்தோம், டேயோட ஐஸ்லேயுமே டீரி வருது, இந்த மாதிரி டீரி வந்தால் ரெண்டு பேரோட ஐஸில் இருக்க டீரியை மொத்தத்தையுமே வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் அடுத்த செகண்ட் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து டேயோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணபடியே டேயோட பாடியில் இருக்க ட்ரெஸ்ஸஸும் 1 by 1 ரிமூவ் ஆகி கீழே விழுந்தா ஜங்குக்கோட பாடியில் இருக்க ட்ரெஸ்ஸஸும் 1 by 1 கீழே விழுது. இந்த மாதிரி 2 பேரோட பாடியில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் 1 by 1 கீழே விழுற மூமெண்ட்டோட டேயை பெட்டில் புஷ் பண்ணபடி ஜங்குக் டேக்கு மேலே ஹோவர் ஆனபடி டேயோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. லிப் லாக் பண்ணிவிட்டு டேக்கு மேலே ஹோவர் ஆனபடியே ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ ஸோ மச், உன்னை 5 இயர்ஸாக நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா, நான் ரொம்ப ரொம்ப உன்னை மிஸ் பண்ணேன், ஐ லவ் யூங்கிற மாதிரி லவ் யூ சொல்லியே டேயோட ஃபேஸ் மேலே கிஸ் பண்ணேன். அண்ட் அம்மா டே ரொம்ப ஷை ஆகி லவ் யூ டூங்கிற மாதிரி ஷையான பொசிஷன்லேயே ஃபேஸ் அப்படியே கப் பண்ணபடியே நம்ம ஜங்குக்கு பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா என்ன ஃபேஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணியிருக்க ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணி ஜங்குக்கு அப்படியே 2 ஹேண்ட்ஸோட ஹோல்ட் பண்ணபடி பெட்டில் நம்ம டேயை லாக் பண்ணபடி லவ் யூ சொல்கிறோம்ல, அதை ஃபேஸ் டு ஃபேஸ் பட்டு லவ் யூ டூ சொல்ல தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போவுமே நம்மகிட்டே ரொம்ப ஷையாகி ஐஸை மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணபடியே லவ் யூ டூ ஜேகே, ஏன் இந்த மாதிரி என்ன டீச் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷையாகிறாரு. இந்த மாதிரி ஷையானா இந்த அளவுக்கு ஷையாகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேயுமே நம்ம டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணி லவ் யூ சொல்கிறாரு. சொல்லி டேயோட லிப்பில் கிஸ் பண்ணபடியே அவங்க 2 பேருமே அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற இந்த மூமெண்ட்டோட இந்த மூவி மூவி எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி தெரியல, ஃபுல்லாக கேட்டவங்க மூவி எந்த மாதிரி இருக்குங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.